இன்றைய உரையை தொடங்குகின்றேன். திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். சைவம் தழைக்க தழைத்தவர் திருஞான சம்பந்தர். நால்வர் பெருமக்களில் தமிழ் இயக்கம் நடத்தியவர் திருஞான சம்பந்தர். நால்வர் பெருமக்களில் சைவத்தை நிலைநாட்டி ஒரு நல்ல ராஜபாட்டையை போட்டுக் கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். எல்லா ஆலயங்களுக்கும் சென்று ஆலயத்திலே உள்ள பெருமானை பாடி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லி, இது உங்கள் ஊர் பெருமானை பற்றி நான் பாடிய பாட்டு, நீங்கள் பாடுங்கள் என்று ஊர் ஊராக சென்று மக்களை எழுப்பி இந்த மக்களுக்கு சைவத்திலே ஒரு ஊற்றத்தை உண்டாக்கியவர் திருஞான சம்பந்தர். நாம் 3 நாட்களாக அவரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கே தொடங்கிவிட்டோம். அவர் செல்லக்கூடிய பாதையில் நாமும் செல்லுகிறோம். அவர் எந்தெந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்றாரோ ஏறத்தாழ அந்த ஆலயங்களுக்கெல்லாம் நாமும் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ஆலயங்களை பற்றிய குறிப்புகள், அந்த ஆலயங்களில் உள்ள சில செய்திகள், அந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழிகள், இதையெல்லாம் நாம் சென்று கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். நேற்றைக்கு நாம் சிந்தித்தது சீர்காழியிலே இருக்கிறார் திருஞான சம்பந்தர். 3 யாத்திரைகள் முடித்து விட்டார். 4வது யாத்திரை தொடங்க வேண்டும். சீர்காழியிலே இருக்கிறார் திருஞான சம்பந்தர். அவருக்கு பூணூல் போடக்கூடிய விழா உபநயனம் செய்யப்பட்டது. எல்லா அந்தணர்களும் வந்தார்கள், வாழ்த்தினார்கள். கௌண்டின்ய கோத்திரத்திலே பிறந்தவர் திருஞான சம்பந்தர். அவருக்கு காயத்ரி மந்திரத்தை எல்லோரும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஞானசம்பந்த பிள்ளையார் அதை முழுக்க கேட்டுவிட்டு வந்தவங்க எல்லாரையும் உட்கார வச்சார். நான் ஒரு மந்திரம் சொல்லட்டுமான்னார். என்னன்னு கேட்டாங்க. அந்தணருக்கு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமேன்னு முடிச்சுட்டார். எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரம் ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்துத்தான். மற்ற மந்திரங்கள் அனைத்தும் அந்த 5 எழுத்திலே இருந்துதான் தோன்றின. அடிப்படை இதோட சீர்காழியில இருக்கிறார். அப்பர் பெருமான் வருகிறார். சீர்காழிக்கு வந்து திருஞான சம்பந்தரை சந்திக்கிறார். சீர்காழியிலே திருஞான சம்பந்தருக்கு கிட்டத்தட்ட வயசு ஒரு 6-7 வயசு இருக்கு. இப்போ அப்பர் சுவாமிகளுக்கு ஏறத்தாழ 70 வயசு இருக்கும். அப்பருக்கு சம்பந்தருக்கு வயசு வித்தியாசம் 64. அப்பர் சுவாமிகளுக்கு 64 வயசா இருக்கிற பொழுதுதான் சம்பந்தர் அவதாரம் செய்கிறார். அப்பர் சுவாமிகள் 51 ஆண்டு வரை சமணத்தில் இருந்தார். 51வது ஆண்டில் சைவத்துக்கு மாறினார். பல ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் 13 ஆண்டுகள் அப்பர் பெருமான் தலையாத்திரை செய்தார். அவருக்கு 64 வயதாக இருக்கும் பொழுது சீர்காழியிலே திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த செய்தி, அதுக்கு 3 ஆண்டுகள் கழித்து அவர் அழகாக பாடிய செய்தி எல்லாம் தெரிந்தன. அதை சேக்கிழார் சொல்கிறார். ஆக்கிய நல்வினை பேறு என்று. ஆக்கிய நல்வினை பேறு, ஆக்கிய சோறு அப்பவே சாப்பிடத்தக்கது. ஆக்கிய நல்வினை பேரு அப்பவே அனுபவிக்கத்தக்கது. இப்ப சாப்பாடு ஆக்கி வச்சுட்டா உடனே சாப்பிடலாம் இல்ல, அந்த வார்த்தையை சேக்கிழார் பயன்படுத்துகிறார். செய்த நல்வினை உடனே பலன் தந்தது மாதிரி அப்பர் பெருமான் எதிர்த்தாப்புல வந்தாராம். சம்பந்த சுவாமி அன்பர்கள் குலாத்தோடு சென்றார், வழிபட்டார். அப்பர் எப்படி வந்தார்? அற்புதமான வாக்கு. சிந்தையிடையரா அன்பும், மனசு முழுக்க அன்பு நிறைஞ்சு கிடக்கு. திருமேனி தன்னில் அசைவும். இதை ரொம்ப குறிப்பா பாடுறார் சேக்கிழார். திருநாவுக்கரசர் வர்ற பொழுது இந்த உடம்பு அப்படி நடுங்குனுச்சான். உங்களுக்கு ஞாபகம் வருதா? திருவருட்செல்வன்ல சிவாஜி கணேசன் அதே மாதிரி அந்த உடம்பு. சேக்கிழார் பாடுறாருங்க. சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும். ரொம்ப வயசாயிட்டா கொஞ்சம் நடுக்கம் இருக்கும் இல்ல. திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும். இந்த ஆடையெல்லாம் அவருக்கு ரொம்ப சிரமமா இருக்கான். எல்லாத்தையும் கலட்டி விட்டு உடம்பையும் கலட்டிட்டு மேல பார்க்கிறவர். அதனாலே பிறப்பொருட்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை என்றார் திருவள்ளுவர்.
கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும், கையிலே ஒரு உளவாரப்படை. வந்து இழி கண்ணீர் மழையும், கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது மழை மாதிரி. வடிவில் பொலி திருநீரும், உடம்பெல்லாம் திருநீர். அந்தமிலா திருவேடத்து அரசும் எதிர் வந்து அணைய, அந்தமிலா திருவேடம், சொல்ல முடியாத முடிவில்லாத அழகான திருமேனி. அப்பர் சுவாமிகள் வயசென்ன மறந்துடப்படாது, 70, கிட்டத்தட்ட 70. அப்பத்தான் அப்பர் சுவாமி ரொம்ப அழகா தெரிகிறார். திருப்பணி செய்தவர். தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று சம்பந்தர் காலில் விழ, அப்பர் பெருமான் இவர் காலில் விழ, 2 பேரும் வழிபட்டார்கள். ஆலயத்துக்கு சென்றார்கள், வழிபாடு செய்தார்கள். திருமாளிகைக்கு அழைத்துக் கொண்டு போனார் சம்பந்த சுவாமி. யார? அப்பர் பெருமானி. அவ்வளவு பேருக்கும் திரு அமுது அங்கே சாப்பாடு. சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஆலயத்துக்குள்ள போன திருஞான சம்பந்தர் தமிழிலே புது புது யாப்புக்களில் நிறைய பதிகங்களை பாடினார். தமிழில் இவ்வளவு புது யாப்பு பதிகம் பாடிய பெருமை திருஞான சம்பந்தருக்கு மட்டுமே உண்டு. மொழி மாற்று, மாலை மாற்று, வழிமொழி, யமகம், ஏகபாதம், இருக்கு குரல், ஈரடி, ஈரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு, சக்கர மாற்று, திரு எடு கூற்றிருக்கை, இவ்வளவும் தமிழுக்கு புதுசு. தமிழ் முழுக்க படிச்சவங்களுக்கு கூட இதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியாது. அப்படி பாடி வச்சவர் ஞான சம்பந்தர். தமிழுக்கு அவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தவர் ஞான சம்பந்தர். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், தமிழ் இயக்கத்தை உண்டாக்கியது யாருன்னு. பாரதிதாசன். அது இப்போ அந்த காலத்திலே 7ஆம் நூற்றாண்டிலே சம்பந்த சுவாமி தமிழ் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மாயூரம்னு பேர் இருக்கா, மயிலாடுதுறைன்னு பாடி வச்சார். நீங்க ரொம்ப பேர் மாய வரம்ங்கிற. எவனாவது மாயிறதுக்கு வரம் கேட்பானா? மாயன்னா செத்து போடுறதுக்குன்னு அர்த்தம். இதுக்கு போய் வரம் கேட்பானா எவனாவது? மாயூரத்தை மாய வரமாக்கி நீங்க எந்த ஊரு? நான் மாய வரம் அப்படிங்கிறான். தப்பு. அது மாயூரம். மாயூரம்னா மயில். அன்னை மயிலாக இருந்து வழிபாடு செய்த திவ்ய கஷேத்திரம். எல்லாம் பாடினார். யாழ்ப்பாணர் பக்கத்தில் நிற்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் மனைவி மதங்க சூளாமணியார் பக்கத்தில் நிற்கிறார். கேட்டு யாழ் மீட்டி இந்த பாட்டை எல்லாம் எழுதி கொண்டார்கள். ஏட்டுல எழுதலைன்னா நமக்கு பாட்டு போற தொலைஞ்சு போயிருக்கும். எழுதியே தொலைஞ்சு போச்சு. எழுதலைன்னா என்ன ஆகும்? இந்த காது வழியா வாங்கி அந்த காது வழியா விட்டுருவோம். எல்லா யாத்திரை 4 யாத்திரை 3 முடிச்சு 4வது யாத்திரையையும் வெற்றிகரமாக முடித்து இப்ப 5வது யாத்திரைக்கு சம்பந்த சுவாமி தயாராக இருக்கிறார். ஊர்ல தங்குறது இல்லை, ஊர் ஊரா போறது. ஏன்? அந்த ஊர் மக்களை பார்க்கணும். கடவுளை இருந்த இடத்துல இருந்து கும்பிட முடியாதா? நல்லா கும்பிடலாம். எதுக்காக தல யாத்திரை? சாமியை பார்க்கல, அந்த ஊர் மக்களை சந்திக்க, எல்லாரையும் சந்திக்கணும், பெருமான பாடணும், அவர்களை பாடச் சொல்ல வேண்டும். பெரிய யாத்திரை. அப்பர் சுவாமிகள் விடை பெற்றார். சம்பந்த சுவாமிகள் அடுத்த யாத்திரை தொடங்கி விட்டார். அவங்க தந்தையார் கேட்டார், நானும் கூட வரட்டுமா? நன்றாக வரலாம். இப்ப அவரோட நம்மளும் கூட போறோம். கிட்டத்தட்ட 30-40 கோயில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பின்னாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை கோயில். சம்பந்த சுவாமி போன கோயிலுக்கு அவர் பின்னாலே நம்மளும் போறோம். எப்பவுமே அடியார முன்னால விட்டுத்தான் நம்ம பின்னால போறோம். புகுவார் அவர் பின் புகுவேன், அப்பர் சுவாமி வாக்கு. அது மாதிரி போக போறோம். புறப்பட்டார். முதல் கோயில் திருக்கண்ணார் கோயில். திருக்கண்ணார் கோயில் சோழ நாட்டில் உள்ள பதிகள் நிறைய இப்ப வரப்போகுது. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா நம்முடைய அந்த கொங்கு நாட்டு பதிகள், அதுல ஒரு 3-4 வரப்போகுது. எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ண போறோம். கூட வாங்க. இந்த கோயில் சுவாமி பேரு, அம்பாள் பேரு, எங்க இருக்கு, என்ன முக்கியமான செய்தி, எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். திருக்கண்ணார் கோயில். திருக்கண்ணார் கோயில் எங்கே இருக்கு? சீர்காழிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. சீர்காழி எங்கே இருக்குன்னு கேட்டப்படாது. சீர்காழி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. சிதம்பரம் எங்கே இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சீர்காழிக்கு பக்கம் திருக்கண்ணார் கோயில். ஏன் கண்ணார் கோயில் தெரியுமா? அதுக்கு பேரு, இந்த இந்திரர் ஒரு தப்பு பண்ணிட்டான்.
அகலிகை மேல ஆசைப்பட்டான்ல, அதனால அவனுக்கு ஒரு சாபம் வந்தது. 1000 கண்ணாக போகட்டு உடம்புன்னு. அதையெல்லாம் மாத்துறதுக்கு போய் வழிபாடு பண்ண தலம் திருக்கண்ணார் கோயில். வாமனாவதாரம் எடுத்த திருமால் வழிபட்ட கோயில். அதனால குருமானக்குடின்னு பேர். குருமானக்குடின்னா என்ன அர்த்தம்? குறுகியவனாக இருந்த, மானியா இருந்த திருமால் வழிபட்ட ஸ்தலம். சாமிக்கு பேரு கண்ணாயிரநாதன், அம்பாளுக்கு பேரு முருகு வளர்கோதை. முருகுன்னா அழகுன்னு அர்த்தம், முருகன்னா இளமைன்னு அர்த்தம். முருகு வளர்கோதை. ரொம்ப சரியா சொல்ல போனா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு இந்த கோயில். தன்னார் திங்கள் பொங்கரவம் தாழ் புனல் சூடி பெண்ணான் ஆகிய பேரருளாளன் பிரியாத கண்ணார் கோயில் கைதொழுவோர்கட்கு இடர் பாவம் நன்னாவாகும். துன்பமும் வராது, பாவமும் வராது, நல்வினையாய நடுகுமே. நல்வினைகள் வந்து சேரும். சம்பந்த சுவாமி வாக்கு. அங்கங்க ஒரு பாட்டு. அடுத்து திருப்புள்ளிருக்கு வேலூர், 2வது திருத்தலம். புள்ளிருக்கு வேலூர்னா பல பேருக்கு புரியாது. வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்ப பேருக்கு புரியும். அற்புதமான மூர்த்தி. பெருமானுக்கு பேரு தெரியுமா? வைத்தியநாதர். அம்பாளுக்கு பேரு தையல் நாயகி. முருகனுக்கு பேரு முத்துக்குமாரசாமி. ரொம்ப அழகா முத்தையான்னு கூப்பிடுறோம். முத்துக்குமாரசாமி. ஜடாயு சம்பாதி 2 கழுகுகளும் வழிபட்ட தலம். ரிக்குவேதம் வழிபட்ட தலம். 9 கிரகமும் வரிசையில் நிற்கும். நம்ம ஊர் மாதிரி இதை பார்க்காது அதை பார்க்காது அப்படி எல்லாம் கிடையாது. 9 கிரகமும் எல்லா மாற்றங்களும் விட்டு நேர நிற்கும். எந்த ஊர்? வைத்தீஸ்வரன் கோயில். செவ்வாய்க்கு உரிய திருத்தலம். கிரகங்கள்ல ரொம்ப பொல்லாது செவ்வாய், போருக்குரிய கிரகம். செவ்வாய் எங்க இருந்தாலும் கஷ்டம் தான் ஜாதகத்துல. சில இடத்துல இருந்தா கொஞ்சம் கஷ்டம், சில இடத்துல இருந்தா ரொம்ப கஷ்டம். அப்படித்தான் தீர்மானிச்சுக்கணும். செவ்வாய் பழனி ஆண்டவனை கும்பிட்டால் செவ்வாயினுடைய வேகத்தில் இருந்து தப்பிக்கலாம். வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசாமியை கும்பிட்டால் செவ்வாயினுடைய வேகத்தில் இருந்து தப்பிக்கலாம். பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ற பொழுது, பையனுக்கு பண்ற பொழுது செவ்வாய் தோஷம்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அவ்வளவு அற்று போகக்கூடிய இடம் வைத்தீஸ்வரன் கோயில். பாதத். அதுல ஒரு அழகான பாட்டு. இந்த நம்ம காலமேக புலவர் இந்த ஊருக்கு போறார். இந்த சாமிக்கு என்ன பேருன்னு கேட்டார். இந்த சாமிக்கு வைத்தியநாதர்னு பேரு. நாங்க சிரிச்சுட்டார். நிந்தாஸ்துதி, திட்டுற மாதிரி வாழ்த்துறது, அதான் நிந்தாஸ்துதி. அப்படி ஒரு பாட்டு பாடுறார். வைத்தியநாதரா? வைத்தியநாதர்னா இவர் நோய்களை எல்லாம் தீர்ப்பாரா? ஆமா. என்னத்தை தீர்த்தாரு? இவருக்கு கால் வாதக்காலு ஆடிக்கிட்டே இருக்காரு. இது எப்படி இருக்கு? உலகம் ஆடுறதுக்காக அவர் ஆடுறாரு, உலகம் நடக்கணுங்கிறதுக்காக அவர் ஆடுறாரு. அவருடைய ஆட்டம் நின்று போனா உலகம் நின்று போயிடும். இவர் வேடிக்கையா பாடுறாரு. இந்த வாதக்கால் உள்ளவனுக்கு கால் ஆடிக்கிட்டே இருக்கும், இவருக்கு வாதக்கால் ஆடிக்கிட்டே இருக்காரு. இவங்க மச்சின ஒருத்தர் இருக்காரு, திருமால் நாராயணமூர்த்தி. அவருக்கு நீரிழிவு. அதான் கடலுக்குள்ளே படுத்து கிடக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் வாக்கடல்ல படுத்து கிடக்கிறாரு. வாதக்காலாம் தமக்கு மைத்துனருக்கு நீரிழிவாம். ஒரு புள்ள, மூத்த புள்ள, அதுக்கு மகோதரம், வயிறு பெருசா இருக்கு. நம்ம பிள்ளையாரு போத பெருவயிராம் புத்திரருக்கு மாதரையில் வந்த வினை தீர்க்க வகையறியான். இவருக்கு உடம்புல பாதி பொண்ணு. அது ஒரு வியாதி தானே. ஒரு பக்கம் ஆண், ஒரு பக்கம் பொண்ணு. மாது அறையில் வந்த வினை தீர்க்க வகையறியான் வேலூரான். எந்த வினை தீர்த்தான் இவன்? வினை தீர்த்தான்னு சொல்லிவிட்டான். இவன் எந்த வினையை தீர்த்தான்? வாழ்த்துறாப்புல வைகிறது உண்டு, வையிறாப்புல வாழ்த்துறது உண்டு. இது வையராப்புல வாழ்த்துறது. சில பேரை வாழ்த்துறாப்புல வைவம், பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவாரா, வச்சுக்கிட்டு நல்லா இரு அப்படின்பா. என்ன வாழ்த்துறானா? வாழ்த்தல, வாழ்த்துறாப்புல வைக்கிறான். இவர் வையிறாப்புல வாழ்த்துறாரு. அப்படிப்பட்ட கோயில், அற்புதமான கோயில். சித்தாமிர்த தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில உள்ள மண்ணு சாமிக்கு உரிய விபூதி. எல்லாத்தையும் குழைச்சி சந்தனம் சேர்த்து ஒரு மருந்து மாதிரி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா எல்லா நோயும் தீர்ந்துடும். முத்துக்குமாரசாமி மேல குமரகுருபர சுவாமிகள் ஒரு பிள்ளைத்தமிழ் பாடினார்.
ஒளியாத புவனத்துயிர்க்குயிரதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டனை எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒளியை எவரவர் கேட்கும் ஊன்கண் உலக்கண்ணதாம் விடியாக முன்னின்று தன்னடி சுரந்தவர்கள் வேண்டிய வரம் கொடுப்பான். மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லால் புவியில் வேறில்லை என்று உணர்தியால் பொழியாத புயல் தங்கு புவனமும் நான்முக புத்தேள் பெரும் புவனமும் பொன்னுலகும் மண்ணுலகும் எவ்வுலகு வேண்டினும் பொருளன்றிவர்க்கு மற்றை அடியாத வீடுந்தர கடவன். எந்த உலகம் உனக்கு வேணும் தூக்கி கொடுப்பாராம். பொன்னுலகம் வேணுமா, மண்ணுலகம் வேணுமா, பாதாள லோகம் வேணுமா, சந்திரலோகம் வேணுமா, தூக்கி கொடுப்பாராம். அடியாத வீடும் கொடுப்பாராம். அடியாத வீடும் தரக்கடவன் இவனுடன் அம்புலி ஆடவாவே அடகு பொலி கந்தபுரி. கந்தபுரின்னா வைத்தீஸ்வரன் கோயில். அடகு பொலி கந்தபுரி தடையவர் கந்தனுடன் அம்புலி ஆடவாவே. இது வைத்தீஸ்வரன் கோயில் பிள்ளை தமிழ். அம்பாளுக்கு தையல் நாயகின்னு பேரு. அங்க போய் பாடுறார் சம்பந்த சுவாமி. இந்த பாட்டை கட்டாயம் சொல்லணும். அற்புதமான பாட்டு. சிவபெருமான் எங்கே இருப்பார்? தமிழ் பாட்டு யாரு நிறைய பாடுறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருப்பார். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி. எங்கே தமிழ் பாட்டு கேட்குதோ அங்க போய் உட்கார்ந்து இருப்பாரா சிவபெருமான். பாட்டுக்கு ஆசைப்பட்ட ஆளு பாடினா அவரை கொண்டாந்துடலாம். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புல் இருக்கு வேலூரே. சடாயும் சம்பாதியும் அண்ணன் தம்பி. உடம்புல எத்தனை முடி இருக்கோ அவ்வளவு வருஷம் அவங்களுக்கு வாழ்க்கை. ரெண்டு பேரும் மண்ணுனால சிவலிங்கம் பிடிச்சு கும்பிட்ட ஊர் திருப்புள்ளிருக்கு வேலூர். போய் பாடிட்டார். இன்னைக்கும் பல பெருமக்கள் பாத யாத்திரை போனாங்க. கிட்டத்தட்ட 180-200 கிலோமீட்டர் ராத்திரி பகல நடந்து முத்தையா 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 முத்துக்குமாரசாமிக்கு பாத யாத்திரை. சித்திரை மாசம் வேகாத வெயில்ல ராத்திரி போல நடந்து பாத யாத்திரை போனாங்க. முத்துக்குமாரசாமி அவரது அற்புதமான மூர்த்தி. ரொம்ப அழகா இருப்பார். பக்கத்துல போய் அவரை பாருங்க. ரொம்ப அழகா இருப்பார். தருமபுர ஆதீனத்து கோயில். அங்கே இருந்து அடுத்த ஊருக்கு போறோம். திருநின்றியூர். திருநின்ற ஊர் வேற, திருநின்றியூர் வேற. திருநின்ற ஊர் சென்னைக்கு பக்கத்துல. இது திருநின்றியூர் மாயவரத்திலிருந்து 7 கிலோமீட்டர். ஒரு ராஜா கோயில் கட்ட ஆசைப்பட்டானா. ஒருத்தர் சொன்னாரா இந்த இடத்துல கோயில் கட்டு, முந்தி இந்த கோயில் இருந்திருக்குன்னாரா. உடனே கோயில் கட்டுறதுக்காக இடிச்சானா. உள்ள இருந்து ரத்தம் பீரிட்டுதான். கடப்பாறை போட்டாங்க. வந்து பார்த்து மண்ணையெல்லாம் தள்ளி பார்த்தா சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்கத்தின் உச்சியில குழி இருக்கு. அடிவாங்கின வேகம் குழி இருக்கு. கோச்சங்கண்ணான் கொட்டு கட்டிய மாட கோயில் இப்பவும் இருக்கு. தருமயாதீன கோயில், லட்சுமி, பரசுராமர், அகஸ்தியர் வழிபட்ட கோயில், மூவர் பாடல் பெற்ற கோயில். 3 பேரும் பாடியிருக்காங்க. மகாலட்சுமி ஈஸ்வரர், லோகநாயகி. சுவாமிக்கு பேரு லட்சுமி ஈஸ்வரன், அம்பாளுக்கு லோகநாயகி. விளாமரம் அங்கே தலவிருட்சம். பச்சமுடை அடிகள் திருப்பாதம் பணிவாரே. அச்சம் இலர் பாவம் இலர் கேடும் இலரடியார் நிச்சம் ஒரு நோயும் இலர் தாமுன் நின்றியூரில் நச்சும் உடல் உடையார் நறுங்கொன்றை நயந்தானாய் பச்சம் உடை அடிகள் திருப்பாதம் பணிவாரே. சந்தத்துக்கு பிறந்தவர் திருஞான சம்பந்த சுவாமி. கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பல சந்தங்களை திருஞான சம்பந்தத்திலிருந்து கடன் வாங்கியிருக்கார். இது அப்படி ஒரு சந்தம். பக்கத்து ஊர், அடுத்த ஊருக்கு போறோம். திருநீடூர். நீடூர்னா என்ன அர்த்தம்? ஊழிக்காலத்திலும் நீடித்திருக்கக்கூடிய ஊர். மகிழ மரம், பகுளாரண்யம்னு பேர். முனையடிவார் நாயனார்னு ஒருத்தர் அவதாரம் பண்ண திருத்தலம். அருள் சோமநாத ஈஸ்வரர், வேயுரு தோழி அம்மை அந்த கோயில்ல உள்ள சாமி அம்பாள். சம்பந்தர் பாடினார் அப்படின்னு சேக்கிலார் சொல்றார். பாட்டு கிடைக்கல, தொலைஞ்சு போச்சு. திருப்புன்கூர் அழகான திருத்தலம். திருப்புன்கூர் நந்தனார் அந்த கோயிலுக்கு போறார். திருப்புன்கூர் நந்தி புரட்ட நந்தியா நிக்கிறான். சிவபெருமானே நாராம். சிவபெருமான் சொன்னாரா, நந்தி விலகிக்கோ, நந்தன் நம்மளை கும்பிடணும். நந்தி விலகின திருத்தலம் திருப்புன்கூர்.
வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரம். சிவலோகநாதர் சொக்கநாயகி விரண்மிண்டர் வழிபட்ட தலம். நந்தனார் விநாயகர் துணையோட அங்க ஒரு கோயில் கட்டினார், குளம் வெட்டினார். எல்லாம் நந்தனார் பண்ண திருப்பணி. ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிடுறேன். அந்த ஊர்ல மழையே பெய்யல. திருப்பூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க வந்துட்டார். சோழராஜா காலில் வந்து விழுந்தான். நீங்கள் சிவனடியார், நீங்க கேட்டா சிவபெருமான் எல்லாத்தையும் கொடுப்பார். இந்த ஊருக்கு மழை வேணும், கொடுங்க. மழை கொடுத்தா நீ என்ன தர்றேன்னு கேட்டார். நான் 12 வேலி நிலம் கொடுக்கிறேன். அந்த காலம் ஏக்கரும் அப்படி வேலி 12 வேலி நிலம் கொடுக்கிறேன். சரி சிவபெருமானே, மழையை கொண்டா. மழை வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஊரெல்லாம் வெள்ளக்காடு, நிக்க மாட்டேங்குது. ராஜா திரும்ப வந்தான். மழை நிக்கணுமேன்னா அதுக்கு என்ன தார? அதுக்கு இன்னொரு 12 வேலி தாரேன். சரி சிவபெருமானே, உனக்கு 24 வேலி நிலம், மழையை நிறுத்தி. மழை நின்னுதான். கோயிலுக்கு 24 வேலி நிலம். இப்படி கிடைச்சதா ஒரு வரலாறு. மூர்த்தி சுயம்பு மூர்த்தி, மண்ணாலான மூர்த்தி. புனுகு மட்டும் சாத்துவார்கள். முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர் அந்தமில்லா அடிகள் அவர் போலும் கந்தமல்கு கமல் புன்சடையாரே. சம்பந்தர் அங்க போய் வாழ்த்தினார். அடுத்த ஊருக்கு போறார். பழமண்ணி படிக்கரை. சிவபெருமான் கழுத்திலே விஷத்தை காட்டிய இடம். இன்னும் தெளிவா சொல்ல போனா சிவபெருமான் நஞ்ச உண்டார். உண்டார் இல்ல, தொண்டையில நிறுத்திட்டார். நஞ்சு உள்ளேயும் போகல, வெளியிலையும் வரல. வெளியில வந்தா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். உள்ளே சாப்பிட்டா அவருக்குள்ளே இருக்கிற உலகம் அழிஞ்சு போயிடும். நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பன். கழுத்துல நஞ்சு இருக்கு, என்ன பண்றது? அம்பாள் பராசக்தி கையினால தொட்டாலாம், நஞ்சு அமுதமாயிட்டான். அந்த இடம் பழமண்ணி படிக்கரை. அம்மை அப்பனுடைய விஷம் மாற கழுத்தை தொட்ட இடம் பழமண்ணி படிக்கரை. எல்லாம் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலை சுத்தி ஒரு கார் எடுத்துக்கிட்டு போனா ஒரு நாளையில 20 கோயில் பார்க்கலாம். எல்லாம் பக்கத்துல சுத்தி வர பார்த்தவர்கள் பல பேர் உட்கார்ந்து இருப்பார்கள். திருப்பழமண்ணி படிக்கரை. சுந்தரர் பதிகம் உண்டு, சம்பந்தர் பாடினார், பாட்டு கிடைக்கல. அடுத்து திருக்குறுக்கை வீரட்டானம். நம்ம இவ்வளவு சேத்திரம் சித்திரம் ஞாபகத்தில் வச்சுங்க. திருக்குறுக்கை வீரட்டானம் காமனை எரித்த தலம். கடுக்காய் மரம், ஸ்தல விருட்சம். வீரட்டானேஸ்வரர், ஞானாம்பிகை சாமிக்கு அம்பாளுக்கும் பேரு. சம்பந்தர் பதிகம் தொலைஞ்சு போச்சு. ஒரு முனிவர் அங்க கும்பிட வந்தாராம். அவர் கங்கையிலே தான் குளிப்பாராம். கங்கை தண்ணீர் வேணும்னு கையை நீட்டினாராம். எங்க இருந்து? திருக்குறுக்கையில உட்கார்ந்து. அப்ப குறுக்கைன்னு அதுக்கு பேர் இல்லை. அந்த ஊர்ல இருந்து கையை நீட்டினாராம். கங்கையை தலையில தெளிக்கணும், கையை நீட்டினாராம். கை வந்து காசி வரைக்கும் போகும் போல இருக்கு அவருக்கு. அப்படி ஒரு வரம். கையை நீட்டினாரா, கங்கை இருக்கிற இடம் வரைக்கும் எப்பவும் போற கையை குறுகி போச்சான். உள்ள கையும் குறைஞ்சு வச்சான். என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு பார்த்தாரா. அசரீரி வாக்கு சொல்லிட்டு, இங்கே சூல தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. சிவபெருமான் சூலாயுதத்தினாலே உண்டாக்கின தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல குழி. அதுக்காகத்தான் கங்கைக்கு போன கை குறுக்கப்பட்டது. இந்த எதிர்த்தாப்புல இருக்க தீர்த்தத்தை விட்டு விட்டு நீ என்ன கங்கைக்கு போற? கங்கையில் புனிதமானது இது. அதனால கை குறுகுனதுனால குறுக்கைன்னு அதுக்கு பேர் வந்துச்சான். திருக்குறுக்கை வீரட்டம். விளை நாணி அவர் பாறையில் மோத சிவபெருமான் காட்சி கொடுத்து ஆட்கொண்டார். திரு அன்னியூர். அடுத்தது காவேரிக்கு வடகரை. பொன்னூர்னு இப்ப சொல்றாங்க. வருண பகவான் பூஜித்த திருத்தலம் திரு அன்னியூர். ஆபத் சகாயர், பெரிய நாயகி கோயில்ல ஸ்தல விருட்சம் எலுமிச்சம்பழ மரம். மன்னி ஊரிரை சென்னியார் பெறை அன்னி ஊரமர் மண்ணு சோதியே. அவ்வளவுதான் பாட்டு. இப்படியே இன்பம் வேண்டுவீர் அன்பன் அன்னியூர் நண்பன் என்னும் முன் உம்பராகவே. நீ தேவனாவே மாறலாம். திருவன்னியூரை கும்பிடு. புறப்பட்டு அடுத்த ஊர் திருப்பந்தனை நல்லூர். திருப்பந்து அணை நல்லூர். பசுபதீஸ்வரர் காம்பண்ண தோழி. தலமரம் ஒன்றை. அங்கே கும்பிட்டு பாடினார். திருமணஞ்சேரி. அடுத்த ஊர் கீழே திருமணஞ்சேரி.
மேலை திருமணஞ்சேரின்னு ஒன்னு இருக்கு, அதுக்கு எதிர்கொள்பாடின்னு பேரு. இது கிழக்கிலே உள்ளது, கீழே திருமணஞ்சேரி. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா இந்த 2 ஊருக்கும் போய் கும்பிடணும். ஒன்னு கீழே திருமணஞ்சேரி, இன்னும் ஒன்று மேலை திருமணஞ்சேரி. ஏன் தெரியுமில்ல, 2 செட்டி பெண்கள் சின்ன பொண்ணா இருக்கிற பொழுது இவ அவள்கிட்ட சொன்னாலாம், உன் வயிற்றுல பையன் பிறந்து என் வயிற்றுல பொண்ணு பிறந்தா 2க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், மாறி பிறந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். 2 பேரும் எப்போ சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது வளர்ந்தார்கள். ஒருத்தி வயிற்றுல பெண் குழந்தை பிறந்தது, அதுக்கு முன்னால இன்னொருத்தி வயிற்றுல ஒரு ஆமை பிறந்தது. ஐயோ, ஆமைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? என்னமோ தகராறு, மாட்டேன்ட்டு அவ. இவ வந்து சொன்னா, நீ ஆமையா பிறந்துட்ட, அந்த அழகான பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீ பிறக்க முன்னாலேயே நாங்க பேசிக்கிட்டோம், நீ ஆமையா போயிட்டியே. இந்த ஆமை சொல்லுதான், கவலைப்படாதீங்க, இந்த சிவபெருமான்கிட்ட போய் நிக்கிறேன், அவர் காப்பாற்றுவார், எல்லாத்தையும் படைச்சவர், என்ன ஏன் ஆமையா படைச்சார்னு தெரியல. சிவபெருமான்கிட்ட போய் ஆமை வழிபாடு பண்ணிடுதான். 4-5 வருஷம் வழிபாடு பண்ணிடுதான். பெருமான் காட்சி கொடுத்து அழகான இளைஞனாக ஆக்கிட்டாராம். அந்த பொண்ணு ஓடி வந்து பொண்ணை கொடுத்தாளாம். 2 பேருக்கு சிவபெருமான் கல்யாணம் பண்ணி வச்சாராம். அருள் வள்ளல் நாதர், சாமிக்கு பேர் என்ன? அருள் வள்ளல் நாதர். அம்பாளுக்கு பேரு யாழினும் மென்மொழி அம்மை. யாழினும் மென்மொழி அம்மை என்ன பேரு பாருங்க. தமிழ் கொஞ்சுது, நம்ம தான் தெரியாம உட்கார்ந்துட்டான். அந்த காலத்துல எப்படி பேரு? சம்பந்த சுவாமி எவ்வளவு பாட்டு, அயலாரும் 50 புறமூன்றெய்து குயிலாரும் மென்மொழியாள் ஒரு கூறாகி மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. இது கீழே திருமணஞ்சேரி. இதுக்கு எதிர்த்தாப்புல மேற்கு பக்கம் மேலை திருமணஞ்சேரி, எதிர்கொள்பாடின்னு பேர். அங்கே ஒரு இளவரசன், அந்த இளவரசன் சிவபெருமானே கும்பிடுவான். கடவுளே ஒன்ன தவிர வேற யாரும் எனக்கு கதி இல்லை. எங்க மாமா ஒருத்தர் இருக்கார், என்ன தலைமுடிவிட்டார், வசதியா இருக்கார், ஆனா என்ன கண்டுக்கிறதே இல்லை, அழுதுகிட்டே இருக்கான். இவன் சிவபெருமான் சரின்னு கேட்டுக்கிட்டார். எப்படியோ இவனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கிறான், பொண்ணும் மாப்பிள்ளையும். மனசுக்குள்ள வருத்தம், நம்ம மாமா இந்த ஊர்ல இருக்காரு, நல்லா இருக்காரு, நம்மளை வரவேற்க வரல, கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு வேளையாவது போக கூடாதா? வரலையே. எதிர்த்தாப்புல மாமா வந்துட்டார். வந்து இவனை வரவேற்று கூட்டிக்கிட்டு போய் ஒரு வீட்டை காமிச்சு அந்த வீட்டுல உட்கார வச்சு இவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து இவனுக்கு முன்னால நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைச்சிட்டார். ஒரிஜினல் மாமா வரல, சிவபெருமான் அம்மானாக வந்தான். எதிர்கொள் மாப்பிள்ளைய எதிர்த்து நின்று, அதாவது எதிர்த்தாப்புல போய் கூட்டிக்கிட்டு வர்றான். அதான் எதிர்கொள் பாடி. அழகான தலம். சம்பந்தர் பாட்டு உண்டு, கிடைக்கல. திருத்துருத்தி வந்துட்டார். திருத்துருத்தின்னா குத்தாலம், மாயவரம் பக்கம் குத்தாலம். சம்பந்த சுவாமி பாட்டு திருவாசக பாட்டு. திருத்துருத்திக்கு திருவாசக பாட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமில்ல? ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாம தாய் வயிற்றுல போய் சேர்ந்த அந்த 2-3 நாளைக்கு உள்ளேயே சிவபெருமானே உன்னத்தாயா நினைச்சேன். எப்படி இருக்கு? அப்ப நினைப்பெல்லாம் இருக்காது. ஆனாலும் அப்ப பிடிச்சு உருத்தெரியா காலத்தே. உருத்தெரியா காலம்னா என்ன? ஆனா பொண்ணான்னு தெரியாதுங்க. உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை. அதான் திருத்துருத்தி. தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நான் எடியேன் அணிகொள் தில்லை கண்டேனேன். திருவாசகம். திருத்துருத்தியே சுவாமிக்கு பேரு தெரியுமா? சொன்னவாறு அறிவார். நீங்க சொல்ற மாதிரி செய்வாரா. அம்பாளுக்கு பேரு பரிமள சுகந்த நாயகி. ஏன் சொன்னவாறு அறிவார்? அம்பாள் தவம் பண்ணாலாம். சிவபெருமான் வந்து இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்பாள் சொன்னாலாம், இருங்க, ஊர் முறைப்படி சொல்லி எங்க அப்பாட்ட வந்து கேட்டு பெண் கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. அப்பவே அம்பாள் சொன்னதை கேட்டாரா சிவபெருமான். அதான் சொன்னவாறு அறிவார். இப்ப என்ன புரியுது? அம்பாள் சொன்னா கேட்டுக்கணும்னு புரியுது. ஒருத்தன் ஒரு ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணா,
நம்ம ஊர்ல பொண்டாட்டி வச்ச கேட்கிறவன் அதிகமா இல்லையான்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மந்திரிட்ட கேட்டான். மந்திரி சொன்னார், நாளை காலம்பர கூப்பிடுவான், எல்லா ஆண்களும் வாங்க, கல்யாணமான ஆண்கள்லாம் வாங்க. அத்தனை பேர் வந்துட்டாங்க. பொண்டாட்டி வச்ச கேட்கிறவன் எல்லாம் வலது பக்கம் வா, கேட்காதவன் இடது பக்கம் நில்லு. அத்தனை பேரு வலது பக்கம் வந்துட்டாங்க, மந்திரி உள்பட. ஒரே ஒருத்தர் அந்த பக்கம் நிக்கிறாங்க. ராஜாவுக்கு சந்தோஷம். நம்ம ஊர்ல பொண்டாட்டி வச்ச கேட்காம தனியா புத்திசாலி ஒருத்த இருக்கிறானே, இங்க வாடா. வந்தா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். என்ன பரிசு வேணும் கேளு. வீட்டுல போய் பொண்டாட்டிய கேட்டுக்கிட்டு வரேன். என்னடா ஏன்டா அங்க நின்ன? நான் வர்ற போதே என் பொண்டாட்டி சொல்லி விட்டா, கூட்டமா நிக்கிற பக்கத்துல நிக்காத என்ன, அதான் தனியா நின்னா. அட பாவி, நீயும் இப்படித்தானா? இப்போ வீட்டுல போய் பொண்டாட்டிய கேட்டுக்கிட்டு வரேன். வீட்டுக்கு வந்துட்டான். ராஜா பரிசு தாரேங்கிறாரு. என்ன பரிசு கேட்கலாம்? கெட்டிக்கார பொண்டாட்டி, என்ன சொன்னாலும் கேட்கலாம். அப்படி தீபாவளி அன்னைக்கு எல்லா வீட்லையும் லைட் இருக்கக்கூடாது, அரமனை உள்பட இருட்டா இருக்கணும். நம்ம வீட்டுல மட்டும் விளக்கெரியணும். கேட்டுக்கிட்டு வா. இது என்ன வரமா? ஆமா. போயிட்டான். ராஜாட்ட போய் கேட்டான், என்னடா வேடிக்கையா இருக்கு? சரின்ட்டார். தீபாவளி அன்னைக்கு ஒரு வீட்லையும் விளக்கு கிடையாது, எல்லாம் கும்பிட்டு. இவங்க வீட்டுல மட்டும் விளக்கெரியுது. இந்த கெட்டிக்கார பொண்டாட்டி கதவை கொத்தி போடாம சாத்தி வச்சிருக்கா. மகாலட்சுமி தீபாவளி அன்னைக்கு காலையில வர்றா. யாரு வீட்டுல விளக்கு இருக்கோ அங்கதான் வருவா. எல்லா வீடும் இருட்டா கிடக்கா, அங்க எல்லாம் போகல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, விளக்கு இருக்க இடத்துல மகாலட்சுமி இருப்பா. காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிடுற இடத்துல மகாலட்சுமி இருப்பான். நல்ல சொற்களை பேசுற இடத்துல மகாலட்சுமி இருப்பான். நல்ல வார்த்தையை கேட்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பார். தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, திருப்புகள் படிக்கிற வீட்டை மகாலட்சுமி அசையாம உட்கார்ந்து இருப்பான். வந்து கதவை தட்டுறா. இவளுக்கு புரிஞ்சு வச்சு மகாலட்சுமி வந்திருக்கா. கெட்டிக்கார பொண்டாட்டி பாருங்க. யார் அதுன்னு கேட்டான். நான் தான் மகாலட்சுமி வந்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு மகளா வந்திருக்கிறியா மருமகளா வந்திருக்கிறியா? மகாலட்சுமிக்கு ஒண்ணும் புரியல. மகளா வந்திருக்கிறேன். அப்போ கதவை திறக்க மாட்டேன் போ. ஏன்? நீ மகளா வந்தா நாளைக்கு கல்யாணம் பண்ணி உன் புருஷன் வீட்டுக்கு போயிருவேன், இங்க இருக்க மாட்டேன், அதனால கதவை திறக்க மாட்டேன் போ. ஓ அப்படியா? நான் மருமகளா வந்திருக்கிறேன். வலதுகால் எடுத்து வச்சு உள்ளவா. உள்ளவன் இப்படி பொண்டாட்டி அமைஞ்சா சொன்னதை கேட்கலாமா இல்லையா? நல்லா கேட்கலாம். சிவபெருமான் அம்பாள் சொன்னதை கேட்டாராம். முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனால என்ன பேரு? சொன்னவாறு அறியும் பெருமாள். அம்பாள் சொன்னபடி கல்யாணம் செய்து கொண்டதனாலே திருத்துருத்தியிலே இறைவி சொன்னபடி இறைவன் மணந்தமையினாலே இந்த பேர் பக்கத்து ஊர் திருவேள்விக்குடிக்கு வந்தாச்சு. திருவேள்விக்குடினா சிவபெருமானுக்கு இந்த கல்யாணத்தின் போது திருமண வேள்வி நடந்த இடம் திருவேள்விக்குடி. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒரு ராஜகுமாரனுக்கு நிச்சயம் பண்ணின பொண்ணோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இது என்னப்பா உனக்கு பொண்ணு கொடுக்கறதா சொன்ன உடனே பொண்ணோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களே, உனக்கு பொண்ணு கிடையாதுன்னுட்டாங்க. இந்த ராஜகுமாரனுக்கு ஒரே வருத்தம். இவன் அந்த பொண்ணை காதலிச்சான். என்ன பண்றது? ஒரே வழி சிவபெருமானேன்னா. இதுக்கெல்லாம் சிவபெருமான் வருவாரான்னு கேட்கப்படாது. நீங்க கூப்பிட்டா எதுக்கு வேணாலும் வருவாரு. தூது போகல சுந்தரமூர்த்தி சுவாமிக்காக தாராளமா வருவார். சிவபெருமான் பார்த்தாரா, உனக்கு என்ன வேணும்? இந்த பொண்ணு வேணும், அவ்வளவுதானே. பூதங்களை விட்டு நான் தூக்கிட்டு வரேன். பூதங்களை விட்டு தூக்கிட்டு வந்து கல்யாணத்தை பண்ணிட்டார். சாமிக்கு மணவாள நம்பின்னு பேரு, அம்பாளுக்கு பரிமள சுகந்த நாயகின்னு பேரு. இந்த ஊர் என்ன ஊரு? திருவேள்விக்குடி. பகல்ல துருத்தியில கும்பிட்டு மாலையில திருவேள்விக்குடியில கும்பிடணும் அப்படின்னு ரெண்டையும் இணைச்சு சம்பந்த சுவாமி தேவாரம் பாடினார். புரிதரு சடையினர் புலி உரி அறையினர் பொடியணிந்து திரிதரும் இயல்பினர் திரிபுரம் மூன்றையும் தீவளைத்தார் வரிதரு வனமுலை மங்கை ஒரு பகல் அமர்ந்த பிரான் விரிதரு துருத்தியார். பகல்ல இருக்குது திருத்துருத்தியார். இரவுடத்துறைவார் வேள்விக்குடியே. திருவேள்விக்குடியில ராத்திரில இருப்பாராம். அப்ப காலையில இங்க கும்பிடணும், ராத்திரி அங்க கும்பிடணும். அடுத்த ஊர் திருக்கோடிகா. திரிகோடிகா 3 கோடி முனிவர்கள் வழிபட்ட திருத்தலம். திரிகோடீஸ்வரர் வடிவம்மை பேரு.
பல பேருக்கு தெரிஞ்ச தேவார பாட்டு. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின். இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு நல்லா இருக்கு. ஒரு நல்ல காரியத்தை ஒத்தி போடக்கூடாது. கோயிலுக்கு இன்னைக்கு போகலாம், வெள்ளிக்கிழமை போகலாம். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை போகலாம். வெள்ளிக்கிழமை காலையில வேலை வந்துருச்சு, அடுத்த வெள்ளிக்கிழமை போகலாம். ஒத்தி போடக்கூடாது. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின். மின் தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் கொன்றை குன்று சென்னியான் கோடிகாவு சேர்மினே. திருக்கோடிகாவு, கஞ்சனூர் அடுத்த ஊர். அருமையான திருத்தலம் கஞ்சனூர். கஞ்சன்னா யார் தெரியுமில்ல? நம்ம நினைக்கிற கஞ்சன் இல்ல. வயிற்றுக்கு சாப்பிடாம காசை மிச்சம் முடிக்கிறான் பாருங்க, அந்த கஞ்சன் இல்ல. ஒருத்தங்கிட்ட விசிறிய கொடுத்தாங்களாம். முட்டா பைய விசிறிய வச்சுக்கிட்டு தலையாட்டினானா. ஏண்டான்னாங்களாம். விசிறினா விசிறி பிஞ்சு போயிடும், அதனால தலையாட்டி காத்து வாங்குறேன். இப்படி கஞ்சம் எங்கேயாவது பார்த்ததுண்டா? இதான் கஞ்சத்தனம். சிக்கனை வேற, கஞ்சத்தனம் வேற. வேண்டியதை ஒழுங்கா அளவோட சாப்பிடுறது சிக்கனம். வயிற்றுக்கு கூட சாப்பிடாம மிச்சம் முடிச்சு வைக்கிறது கஞ்சத்தனம். இது கஞ்சனூர்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கம்சன், கஞ்சம்னா தாமரைப்பூ. கம்சன் வேற, கஞ்சன் வேற. இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஒருத்தி மகனாய் பிறந்தோர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அதுல பாட்டு வரும், ஞாபகம் வருதா? கருத்திலானாகி அந்த பாட்டு. கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. அங்கே கஞ்சன்னா கம்சன் அர்த்தம், இங்கே கஞ்சன்னா தாமரப்பூவில் இருக்கிற பிரம்மான்னு அர்த்தம். கஞ்சம்னா தாமரப்பூ. தாமரப்பூவில் இருக்கிற பிரம்மா வழிபட்ட ஊர் கஞ்சனூர். இந்த கஞ்சனூருக்கு பெருமை என்ன தெரியுமா? ஹரதத்த சிவாச்சாரியார்னு ஒரு புண்ணியவான். எல்லாம் அவர் சுதர்சனம்னு அவருக்கு பேரு. வீர வைஷ்ணவரா பிறந்தவர். சிவபெருமான கும்பிட ஆரம்பிச்சிட்டார். சிவம் சிவம், எல்லாம் சிவம். ஏதோ பூர்வ ஜென்மத்து புண்ணியம். சிவம் சிவம். எல்லாரும் கேட்டானா, பரம்பொருள் சிவனான் நானா? ஆமா சிவன். இரும்பு கம்பிய தொட்டு சொல்லுவியா? சொல்றேன். பழுக்க காய்ச்சின இரும்ப ரெண்டு கையினாலையும் பிடிச்சு சத்தியமான பொருள், நிலையான பொருள், ஞானம் தரக்கூடிய பொருள் சிவபெருமான் மெய்ப்பொருள் அப்படின்னு சத்தியம் பண்ணாராம். ஹரதத்த சிவாச்சாரியார்னு பேர். அவர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம் கஞ்சனூர். ஹரதத்தரை பத்தி ஒரு செய்தி சொல்லிப்படுறேன். கோயிலுக்கு வந்தாரா ஹரதத்தர். கோயில்ல நம்ம ட்ரஸ்டி ஒரு பொண்ணை தூண்ல கட்டி வச்சு அடிச்சுட்டு இருக்காரு. ஏன் இந்த பொண்ணை அடிக்கிறாங்க கேட்கிறார் ஹரதத்தர். இந்த பொண்ணு கோயில்ல தினம் நாட்டியம் ஆடுறவர். ஆமா, போன நேத்திக்கு இந்த பொண்ணு வரலையாம். நாட்டியம் ஆடாம வீட்டுல படுத்துட்டாளாம். அதுக்காக அவளை அடிக்கிறாங்க. ஓஹோ, அடிச்சா என்ன ஆகும்? இனிமே ஒழுங்கா வருவா. ஐயோ சிவபெருமானே, என்ன அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாதே. நான் 4 நாளா கோயிலுக்கு வரலையே. இவ ஒரு நாள் கோயிலுக்கு வரலங்கிறதுக்காக இவளை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. நான் 4 நாளா கோயிலுக்கு வரல, என்ன அடிக்க ஆள் கிடையாதுன்னு அழுதாராம். இது எப்படி இருக்கு? அவர் தான் ஹரதத்த சிவாச்சாரியார். அவர் பிறந்த இடம் கஞ்சனூர். அக்னீஸ்வரர், கற்பகாம்பிகை. மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனத்துக்கு சொந்தக்காரர் இந்த ஊர் சொந்தம். அது ஒரு வேடிக்கை கருங்க. ஒரு பக்தர் பகவானுக்கு தினம் காய்கறி கொடுப்பாராம். ஒரு நாள் ஒண்ணுமே இல்லை, ஒரு சொரக்காய் தான் இருக்கு. சொரக்காயை விதைக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு சிவபெருமானுக்கு கொடுக்க காய்கறி கிடையாது. பெருமானே, ஒரே ஒரு சொரக்காய் இருக்கு, அதை விதைக்கி வச்சிருக்கேன், நான் என்ன செய்யட்டும்? உனக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. விதை போட்டாத்தான் அடுத்த சொரக்கொடி உண்டாகும், என்ன செய்யலாம்? சிவபெருமான் சொன்னாராம், கவலைப்படாதே, சொரக்காயை விட்டு பாதிய விதை போடு, பாதியை எனக்கு கொடுன்னாராம். எல்லாம் கஞ்சனூர். சுரக்காய் பக்தர்னு கடவுள் அதை சாப்பிட்டாரா? அவருக்கு சிலை இருக்குதுங்க கஞ்சனூர்ல. போய் விசாரிச்சு பார்க்கணும். ஒரு மூலையில இருப்பார், ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டார். கஞ்சனூர், அங்க போய் பாடினார். அடுத்து திருவிசலூர், திருவியலூர், திருவிசலூர். வில்வாரண்யேஸ்வரர், சௌந்தர நாயகி. உய்யவந்த தேவர் பிறந்த ஊர். திருவுந்தியார் பாடினார்ல சைவ சித்தாந்தத்துல, அதை பாடினவர் உய்யவந்த தேவர். அவர் பிறந்த ஊர் திருவிசநல்லூர்.
அந்த கோயில்ல போய் பாடினார். திருந்து தேவன்குடி நேத்திக்க லேசா பார்த்தோம். நண்டு வழிபட்ட கோயில் நண்டாங்கோயில்னு பேரு. கற்கடேஸ்வரர் அருமரந்தம்மை அங்க கும்பிட்டார். திரு இன்னம்பர் தான் தோன்றி ஈசர் பூங்கொம்பு நாயகி இன்னம்பர் கும்பிட்டார். வட குரங்காடு துறை. இத்தனை கோயில் வந்துட்டோம், காதுல விழட்டும், அதுக்காகத்தான் சொல்லி வைக்கிறேன். எப்பவாவது அந்த பக்கம் போனா எங்கேயோ கேட்டாப்புல இருக்கேன்னு ஒரு நினைப்பு வரட்டுமே. வட குரங்காடு துறை வாலி வழிபட்ட திருத்தலம். வாலி பெரிய சிவபக்தன். 8 மாதிரத்திருதி உட்ட நாள் அட்டமூர்த்தி தாள் பணியுமாற்றலான். யாரு அட்டமூர்த்தி? சிவபெருமான். ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி என்பது அப்பர் சுவாமி தேவாரம். 8 மாதிரத்திருதி உற்ற நாள் அட்டமூர்த்தி தாள் பணியுமாற்றலான். கிட்டுவார் புற கிடைப்பின் அன்னவர் பட்ட நல் வலம்பாக மெய்துவான். கம்பன் வார்த்தை. 8 திக்கிலையும் போய் கும்பிடுவானா. வாலி வழிபட்ட தலம் குரங்காடு துளை. சாமிக்கு பேரு குலை வணங்கு நாதர். என்ன குலை வணங்கு நாதர்? ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு செய்தி இருக்குதுங்க. சம்பந்த சுவாமி எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். ஒரு செட்டி பொண்ணு கர்ப்பிணி தினமும் கோயிலுக்கு வருவா. இந்த தென்னை மரத்துல இளநீ இருக்கும். சாமியை கும்பிட்டு ஒரு இளநியை சாப்பிட்டு போயிடுவான். அன்னைக்கு என்னாச்சு, தென்னங்கொலை மேல இருக்கு, இவளுக்கு எட்டலை. இது வரைக்கும் கை கட்டின தூரத்துல இளநீ கிடந்தது, இப்ப எங்கேயோ இருக்கு. வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டான். கர்ப்பிணி பொண்ணு குதிக்கவெல்லாம் முடியாது. நம்மளா இருந்தா குதிச்சு பிடிச்சிருவான், முடியல. சிவான்னு கையை நீட்டினாலா கடவுள் கொலைய வணங்க செய்தாராம். கை கேட்டிருச்சான். என்ன அர்த்தம்? உன்னால முடியாட்டாலும் கடவுளை கும்பிடு முடியும்னு அர்த்தம். குலை வணங்கு நாதர். அழகு சடை முடியம்மை. அம்பாளுக்கு பேரு அழகு சடை முடியம்மை. நீலமா மணி நிற தரக்கனை அப்படின்னு பாடுறார். ஆடுதுறை பெருமாள் கோயில்னு அதுக்கு பேரு. என்ன மன்னிச்சுக்கிடுங்க, இந்த கோயில்ல விளக்கு கிடையாது, பூஜை கிடையாது. அர்ச்சகர் ரொம்ப தடுமாறிட்டு இருக்கார். வடகுரங்காடு துறை. சில அன்பர்கள் சொன்னார்கள், அப்படி கோயில் இருந்தா சொல்லுங்க. நான் ஒரு பட்டியலே வச்சிருக்கேன், போய் பார்த்து விசாரிக்கிறேன். 2-3 வருஷத்துக்கு முன்னால பார்த்த கோயில். ஒருவேளை இப்ப திருப்பணிகள் ஏதாச்சும் ஆகி இருந்தாலும் இருக்கலாம். பார்த்துட்டு சொல்றேன். நம்மளால முடிஞ்சதை செய்யணும். சிவனுக்கு திருப்பணி பண்றதுக்கு அதுக்கு ஒரு தலையெழுத்து வேணும். திருப்பழனத்துக்கு வந்துட்டார்கள். திருப்பழனம் திருவையாருக்கு பக்கத்துல திருப்பழனம். ஆபத் சகாயர் பெரிய நாயகி. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ புலிய வருவார் புலியின் உரி தோலார். நாதாயனமும் நம்பாயனமும் நக்காயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே. திருப்பழனம் திருவையாத்துக்கு வந்துட்டார். அருமையான திருத்தலம். 2-3 முறை சம்பந்த சுவாமி திருவையாத்துக்கு வந்திருக்கார். திருவையாற்றுக்கு என்ன பெருமை தெரியுமா? அன்னைக்கு ஒரு பெருமை சொன்னேன், இன்னைக்கு 2வது பெருமை சொல்றேன். திருப்பி திருஞான சம்பந்தர் திருவையாற்றுக்கு வருவார், அப்ப அடுத்தது சொல்றேன். திருவையாற்றுக்கு என்ன பெருமை தெரியுமா? திருவாசகத்திலே ஐயாரதனில் சைவனாகியும் அப்படின்னு ஒரு வரி வருது. திருவையாற்றிலே ஒரு அர்ச்சகர், அவருக்கு ஒரு ஆசை, காசிக்கு போய் பெருமானை கும்பிடணும். பிறவியில ஒரு முறையாவது காசிக்கு போய் கும்பிடணும். அந்த திருத்தலம் அப்படி ஒரு தடவையாவது போய் கும்பிடணும். அங்கே பள்ளி சொல்லாது, அங்கே மாடு முட்டாது, அங்கே பணம் நாராது, அங்கே பூ மணக்காது, கருடன் பறக்காது. 5 பெருமை காசி. இன்னைக்கு நாளைக்கு இப்பவும் பணம் 4 நாள் வச்சுங்க, ஒரு நாற்றம் கிடையாது. நான் ஆண்டுக்கு ஒரு தரம் போயிட்டு வரேன். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 10-12 முறை போயிருப்பேன். கங்கையில குளிச்சு விஸ்வநாதரை தொட்டு நம்ம கையினால அபிஷேகம் பண்ணலாம். மத்தியானம் 2 மணிக்கு போனா கட்டி தழுவிக்கலாம், கூட்டம் இருக்காது. காலையில எல்லாம் போனா வரிசையில நிக்கணும். இந்த நேரம் 2 மணிக்கு போங்க, விஸ்வநாதர் ஏகபோகமா இருப்பார். என் கூட ஒரு புலவரை கூட்டிட்டு போயிருந்தேன். புலவர் முத்தையா பிள்ளை என்ன பேரு. அவரு விஸ்வநாதரை கும்பிட்டு 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 விடாம தொட்டு தடவிட்டே இருக்காரு. மத்தியானம் 2 ஆச்சு, 2:15 வாயா போவோம். இல்லைங்க இல்லைங்க, நம்ம ஊர்ல எல்லாம் முடியாதுங்க, என்ன அழகா இருக்காரு, ஜோதி பிரகாசமா இருக்காரு, அப்படியே கட்டு தழுவுறாரு.
நான் சொன்ன மெதுவா தூக்கிட்டு போயிருவோமா, இங்க உதப்பாங்க இல்லாட்டி தூக்கிட்டு போயிடலாம்னாரு. அவ்வளவு அழகு. நகரத்தார்கள் 4 பூஜைகள்ல 3 பூஜை நடத்துறாங்க. ராத்திரி பூஜை 9:10 மணிக்கு நடக்கும். அப்பதான் நீங்க காசி லிங்கத்தை முழுக்க பார்க்கலாம். மற்றபடி எப்பவும் கங்கை தண்ணிக்குள்ளே உட்கார்ந்து இருப்பார், குழு குழு குழுன்னு இருப்பார். அவர் தண்ணி தான் இருக்கு, இதுக்கு மேலதான் பார்க்கலாம். ராத்திரி 9 பூஜை முழுக்க பார்க்கலாம். அபிஷேகம், ஆராதனை, அவர் படுக்கிறதுக்கு வெள்ளி கட்டில் எல்லாம் நகரத்தார்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு முறை விஸ்வநாதர் கோயில்ல தகராறு வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. பண்டாக்களுக்குள்ள சண்டை. கோயிலை பூட்டி விட்டாங்க. கோயில பூட்டக்கூடாது, விஸ்வநாதர் கோயில பூட்டக்கூடாது. 12 ஜோதிர் ஸ்தலங்களில் முக்கியமான திருத்தலம் காசி விஸ்வநாதர். மேல கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஜட்ஜி கேட்டான், கோயிலை ஏன் பூட்டினீங்க? யாரும் நிர்வாகம்னு தெரியல, பூட்டிவிட்டோம். ஒண்ணு செய், இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ஒரு சத்திரம் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்பட. என்னது நம்ம ஊர் பொறுப்பு எங்க இருந்த வந்த ஆளுகள்ட்ட ஒப்படைக்க சொல்றீங்க? ஆமா, அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்பட. அவங்க கணக்கு வச்சு கோயில் பார்ப்பாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 12 மாசம் கழிச்சு கோர்ட்டு கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணக்கோட சுத்தமா இருப்போட கோயில் சாவி கோயில் எல்லாத்தையும் ஒப்படைச்சாங்களாம். அப்போ 4 பூஜைகள 3 பூஜை அவங்களுக்குன்னு விட்டு கொடுத்தாங்க. 3 பூஜை இன்னைக்கு நாளைக்கு நடக்குது. காசியில போய் கும்பிடணும். காசி இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்? காசிக்கு போனார் திருவையாற்றில உள்ள ஒரு அந்தனர், கோயில் சிவாச்சாரியார். ஒரு ஆசை, காசியை போய் கும்பிடணும். எப்ப கும்பிடலாம்? எல்லாருக்கும் கோயில்ல முறை. முதல் 3 மாசம் அந்த சிவாச்சாரியாருக்கு, அடுத்த 3 மாசம் அடுத்தவருக்கு, இவருக்கு ஒரு 3 மாசம். ஆக பார்த்தா இவர் 3 மாசம் முடிச்ச உடனே இனி அடுத்த டேர்ன் வர்றதுக்கு 9 மாசம் ஆகும். அதனால அப்போ காசிக்கு போயிட்டு வந்துடலாம்னு புறப்பட்டார். அந்த காலம் 6 மாசமா கஷ்டப்பட்டு 7-8 வண்டி கட்டி ஊர்க்காரம் பூரா புறப்பட்டு காசிக்கு போவானா. அடுத்த வருஷம் அதே நாளையில 2 மாடு மட்டும் திரும்பி வருமா. அவ்வளவு கஷ்டம் காசி. காசி பயணம் கடும் பயணம், கங்கை நதி. பழைய காலம். இன்னைக்கு பிளைட்ல போய் விஸ்வநாதர் சந்நிதியில இருக்கிறார். அவர் ஆச்சரியப்படுறாரு, விட்டா உள்ள வந்துருவான் போல இருக்கேன். அவ்வளவு சௌரியமா போச்சு இன்னைக்கு. அந்த காலம் போனாரா, வர முடியல. இவர் கட்டளை இந்த 3 மாசம் விட்டா போச்சு, தப்பு. கோயிலுக்கு ஒழுங்கு கெட்டு போயிடும். என்ன பண்றது? அங்க இருந்து நினைக்கிறார், பெருமானே விஸ்வநாதா, இப்படி போய் என்ன இங்க மாட்டி விட்டுட்டியே, நான் திருவையாத்துக்கு போக முடியலையே. விஸ்வநாதம் பொறுப்படுத்திட்டான். திருவையாத்துல பட்டர் மாதிரி வந்துட்டான். 3 மாசம் அந்த பட்டர் வேலை பார்க்கிறார், ஒழுங்காவே வேலை பார்க்கிறார். தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி சிவபெருமான் தன்னைத்தான் அர்ச்சித்துக் கொண்டார். முடிய போற நேரம் அவர் ஒரு வழியா காசியில இருந்து வந்துட்டார். வந்து அவர் எதிர்த்தாப்புல வர, இவர் எதிர்த்து போக, 2 பேரும் பார்க்க, என்னடா கண்ணாடியில பார்த்தாப்புல இருக்கே, மறைஞ்சிட்டார் சிவபெருமான். எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க. நான் இப்பதான் காசியில இருந்து வர்றேன். என்னையா 3 மாசமா நீதானே இருந்த? ஐயோ நான் இல்ல, சிவபெருமான் இருந்திருக்காரு. தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி ஐயாரதனில் சைவனாகியும். அந்த கோயில் திருவையாறு. அழகான வாக்கு. ஒரு பாட்டை மட்டும் சொல்லிவிடுறேன், எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. ஒரு காலத்துல 5 புலனும் அடங்கி போயிடும், ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பதவியில இருந்தாலும் சரி, 5 புலனும் ஒடுங்கிடும், நெறி மயங்கிரும், அறிவு அழிஞ்சிரும், சளி இழுக்க ஆரம்பிக்கும், சுத்தி எல்லாரும் நிற்பான். யாரு காப்பாத்துவா? சிவபெருமான் தான் காப்பாத்துவார். புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி. ஐயின சளியின் அர்த்தம். அலமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமருங்கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. அர்த்தம் புரியுதா? பெண்கள் திருவையாட்டு கோயில சுத்தனாங்களாம். அழகான பெண்கள், மயில் போன்ற பெண்கள். இந்த குரங்கு அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்துதான். இந்த பெண்களை பார்த்த உடனே மயில் சுத்துதுன்னு நினைச்சுதான் மடமட மடன்னு கோயில்ல முழவு அடிச்சாங்களாம். இடி இடிக்குதேன்னு பார்த்துதான். மழை வர்றாப்புல இருந்தாத்தான் மயில் நடனமாடும்.
மழை வர்றாப்புல இருந்தாத்தான் இடி இடிக்கும். இப்ப என்னமோ இடி இடிக்குது. கோயில்ல இத்தனை மயில்கள் சுத்துகின்றன. ஒருவேளை மழை தான் வருதோ அப்படின்னு குரங்கு மேகத்தை பார்த்துதான். எப்படி இருக்கு? வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சில மந்தி, மந்தின்னா பெண் குரங்கு, கடுவன்னா ஆண் குரங்கு. சில மந்தி அலமந்து மரமேறி முகில்வார்க்கும் திருவையாரே. திருவையாற்றிலே பெண்கள் வழிபாடு. திருவையாற்றில போய் பாடுறார். திருப்பெரும்புலியூருக்கு போயிட்டார். திருப்பெரும்புலியூர் வியாக்கிரபுரீஸ்வரர் சௌந்தர நாயகி திருவையாற்றுக்கு பக்கம். இப்போ பல கோயில் போறார். திருநெய்த்தானம் சாமிக்கு பேரு நெய்யாடியப்பன், அம்பாளுக்கு பேரு பாலாம்பிகை. நெய் அபிஷேகம் இன்னைக்கு நாளைக்கு நெய் அபிஷேகம். ஐயப்ப சாமி மாதிரி அவருக்கு நெய் அபிஷேகம். கடல் சூழ் இலங்கை கயவாது வேந்தன் வழிபட்ட தலம். கயவாது சிலப்பதிகார காலம் மறக்காதீங்க. அப்ப பிடிச்ச அந்த ஆலயம் இருக்கிறது. தில்லை ஸ்தானம்னு அதுக்கு இன்னொரு பேரு. அதை கும்பிட்டார். திருவடகரை மாந்துரை, தாயை இழந்த மான்குட்டி. அம்மா இறந்து போச்சான். மான்குட்டி கோயில் கோபுரத்தை பார்த்து அழுதுதான். சிவபெருமான் மானாக மாறி வந்து குட்டியை காப்பாத்தினாரா. நம்ம பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தார்ல மதுரையில, அது மாதிரி கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. அது மாதிரி திருவடகரை மாந்துரை அந்த கோயில். ஆதிரத்னேஸ்வரர் அடகம்மை கும்பிட்டார். திருமலபாடி, திருமலபாடியில் சாமிக்கு வைரத்தூநாதர்னு பேரு. அசைக்க முடியாத சிவலிங்கம். பக்கத்திலே பாலாம்பிகை கும்பிட்டார். திருக்கானூர், திருக்கானூர் கரும்பீசர் சிவலோக நாயகி. திரு அன்பில் ஆலந்துரை, ஆலந்துரையான் சௌந்தர நாயகி. திரு அன்பில் ஆலந்துரையில போய் சம்பந்தர் பாடினாராம். இந்த பிள்ளையாரு காதை எப்படி வச்சு கேட்டாராம். போய் பாருங்க, பிள்ளையார் தலையை சாட்சி இருப்பார். செவி சாய்த்த விநாயகர்னு பேரு. பிள்ளையார் பெரிய ஆளுங்க. ஒரு ஊர்ல தேன் போட்டு அவ்வளதையும் குடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. தேனை பூரா இழுத்துடுவாரு. எளிமையான தெய்வம் பிள்ளையார். செவி சாய்த்த விநாயகர்னு பேரு. திருப்பாச்சில் ஆச்சிரமம் வந்தாச்சு. திருப்பாச்சில் ஆச்சிரமம் பிரம்மபுரீஸ்வரர் பாலசௌந்தரி உள்ள போறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொன் கொடுத்தது திருப்பாச்சில் ஆச்சிரமம். அதெல்லாம் எங்கே இருக்கு? எல்லாம் மாயவரத்தை சுத்தி இருக்கு. திருப்பாச்சில் ஆச்சிரமம் உள்ள போறார். சிவபெருமானை கும்பிட்டு வெளியில வாரார். ராஜாவுடைய பொண்ணை கொண்டாந்து படுக்க வச்சிருக்காங்க. இது யாரு? கொல்லிமலவன் ஒரு ராஜா. அவனோட பொண்ணு. ஏன் இப்படி கிடக்கு? வலிப்பு. ஒரு பக்கம் வலிப்பு, ஒரு பக்கம் வயிற்று வலி, ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு முயலகன்னு பேரு. முயலகன்னு ஒரு நோய். வலிப்பும் வயிற்று வலியும். இந்த பொண்ணு பரிதாபமா கிடக்கு. எந்த வைத்தியத்திலையும் ஒன்னும் தீரல. அவன் பொண்ணை போட்டு விட்டு இவரை வரவேற்க வர்றான் அந்த ராஜா. நம்ம ஊருக்கு வந்திருக்காரு ஒரு சிவனடியார் திருஞான சம்பந்தன். வரவேற்க வர்றான். முகத்தில கவலை. மனச புரிஞ்சுக்கிட்டார். என்னன்னு கேட்டார். பொண்ணை காமிச்சான். புரிஞ்சு போச்சு. கோயில்ல ஆண்டவனை பார்த்தார், கும்பிட்டார். பிள்ளையார் எழுந்தருளப் பெற்றேன் என்று ஆனந்தம் பெருகு காதல் வெள்ள நீர் கண் பொழிய திருமுத்தின் சிவிகையின் முன் வீழும் போது. இவரு முத்து பல்லாக்கில வரார். ராஜா ஓடி வந்து கண்ணீர் கொட்ட பல்லக்குக்கு முன்னால குளிந்து கும்பிடுறான். வள்ளலார் எழுக என எந்திரியின்றான். துன்பத்தில் இருந்து எழுக, அதான் அர்த்தம். கீழே இருந்து எழுக அர்த்தம் இல்லை. துன்பத்தில் நின்றும் எழுக என மலர்வித்த திருவாக்கால் மலர்கை சென்னி கொள்ள மகிழ்ந்து உடன் சென்று குலப்பதியின் மணி வீதி கொண்டு புக்கான். உள்ள கோயிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டான். இந்த பொண்ணை காமிச்சான். பார்க்கிறார். சிவபெருமானே, உன்னை கும்பிடுறவனுக்கு வியாதி வரலாமா? நீ என்னன்னு கேட்காமலே கருணை காட்ட வேண்டாமா? திருப்புகள்ல ஒரு பாட்டு வரும். பெருமானே, உன்னை கும்பிடுறான். ஏய், உனக்கு என்ன துன்பம் அப்படின்னு கேட்டா உன்னை பார்த்து மற்றவன் சிரிப்பான்.
என்ன துன்பம்னு கேட்காம அருள் செய்ய வேண்டும். அப்படி கேட்டா 4 பேர் ஒன்ன பார்த்து சிரிப்பான். அது மாதிரி இப்ப பாட்டு துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடற்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. இந்த பொண்ணு இது வாட்டம் உருமாறு செய்கிறாரே, இதுதான் இவருக்கு பெருமையா? 11 பாட்டு. சாமிக்கு பேரு மாற்று அறிவரதர், அம்பாளுக்கு பேரு பாலசுந்தரி. இப்படி பாடினார்ல. நடராஜா காலில் முயலகன்னு ஒருத்தர் படுத்து கிடப்பான். நடராஜா மிதிச்சுக்கிட்டு இருப்பார்ல, அவனுக்கு என்ன பேரு? முயலகன்னு பேரு. இவர் பாடி முடிச்ச உடனே அந்த முயலகனை காணாம். நடராஜா காலுக்குள்ள ஒரு பாம்பு கிடக்குப்பார். திரும்பினார், முயலகன் நோயும் போயிடுச்சு, முயலகனும் போயிட்டான். அவனுக்கு முயலகன் பேரு, இதுக்கு முயலகன் நோயின்னு பேரு. முயலகன் போகணும்னு பாடினாரா, அதுவும் போச்சு இதுவும் போச்சு. ராமர் சுக்ரீவன் போய் நின்னாராம். சுக்ரீவன் ராமனை சந்தேகப்பட்டானா, இந்த பெரிய மரம் இருக்க மரம், இதுல எவன் அம்பு விடுறானோ அவனுடைய அம்புதான் வாலியின் மார்பை தொலைக்கும். இந்த ராமனால அம்பு விட முடியுமா? சந்தேகப்பட்டானா. ஆஞ்சநேய சுவாமி பக்கத்துல வந்தாராம். ராமச்சந்திரமூர்த்தி, இந்த மரத்துல அம்பு விடணும்னா பாக்குறாரு. 7 மரம் இருக்கு வரிசைக்கு. விட்டாரு அம்பு, 7 மரத்தையும் தொலைச்சுக்கிட்டு போயிடுச்சான். அரண்டே போனான். ஒரு மரத்தை தொலைச்சாலே வாலி மார்புல வாயி, 7 மரத்தை தொலைச்சுதான். உடனே 7 இசையும் பயந்துதான், 7 மலைகளும் பயந்தனவா, 7 கடல்களும் பயந்தனவா, 7 உலகங்களும் பயந்தனவா. இந்த அம்புக்கு இலக்கு 7. 7 இருக்கிற எல்லாத்திலையும் தம்பு பாயும் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் பயந்துதான். அது மாதிரி முயலகனுங்கிற நோயும் போச்சு, முயலகனும் மாறிட்டான். சாமி சர்ப்பம் தாங்கிய நடராஜ முக்தி முடிஞ்சது. புறப்பட்டார். திருப்பைநீலி, திருச்சிராப்பள்ளி பக்கம் மணச்சநல்லூர்னு ஒரு ஊரு, அதுக்கு பக்கம் திருப்பைநீலி. அது என்ன பைநீலி? வாழை. கோயில்ல ஸ்தல விருட்சம் வாழை மரம், வாழைப்பழம் வரும். சாமிக்கு எடுத்து வைப்பாங்க, நிவேத்தியம் பண்ணிட்டு ஆத்துல விட்டுருவாங்க. சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. இன்னைக்கு நாளைக்கு வாழை மரம் ஸ்தல விருட்சம். அப்பர் சுவாமிகளுக்கு பொதுசோறு கொடுத்த இடம் நீலகண்டர் விசாலாட்சி. திருப்பைநீலி போய் கும்பிட்டார். திரு ஈங்கோய் மலை முசிறிக்கு பக்கத்தில் இருக்கு. திரு ஈங்கோய் மலை. மரகதநாதர் மரகதவல்லி. காலை கடம்பர், மத்தியான வாட்போக்கி, ராத்திரி ஈங்கோய் மலை. காலையில கடம்பர் கோயில்ல கும்பிடணுமா, மத்தியான வாட்போக்கியில கும்பிடணுமா, ராத்திரி ஈங்கோய் மலையில கும்பிடணுமா. 3 பக்கத்துல ஒரு நாளையில கும்பிடணுமா. அந்த ஊர் பழக்கம் அது. வழிபட்டார். இப்போ திருக்கொடிமாட செங்கூருக்கு வந்துட்டார். திருக்கொடிமாட செங்குன்றூர். இப்படி சொன்னா புரியாதே. திருச்செங்கோடு இப்ப ரொம்ப பேருக்கு புரியும். கொடிமாட செங்குன்றூர், திருச்செங்கோடு பக்கத்துல பவானி. திருச்செங்கோட்டுல வந்து தங்குறார். செங்கோட்டு மலையை பார்க்கிறார். அருணகிரிநாத சுவாமி அதிகம் பாடிய தலத்தில திருச்செங்கோடு ஒன்று. செங்கோடமர்ந்த பெருமாளே. திருச்செங்கோட்டு முருகனை பார்க்கிறதுக்கு 1000 கண் பத்தாதான், 4000, 2 கண் பத்தாதான், 4000 கண்ணு வேணுமா. மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. அந்த ஊர் திருச்செங்கோடு. நாகாசலம்னு பேரு. கந்தர் அனுபூதியிலே பாடப்பட்ட ஒரே தலம் திருச்செங்கோடு. நாகாசல வேலவ நாலுகவி தியாகா சுரலோக சிகாமணியே. செங்கோட்டு வேலர் சுவாமிக்கு பேர். முருகப்பெருமான். அவருக்கு அபிஷேகம் கிடையாது, பாஷாணத்தில் பண்ணின மூர்த்தி. போகர் 2 பாஷாண மூர்த்தி பண்ணாராம். ஒரு பாஷாண மூர்த்திக்கு கோட்டிங் கொடுத்து விட்டார், அது பழனியில வச்சார்.
இன்னொரு மூர்த்திக்கு வெளியில கோட்டிங் கொடுக்கிறதுக்குள்ள போகர் சமாதி ஆயிட்டார். அந்த மூர்த்தி திருச்செங்கோட்டில் இப்ப இருக்கு. அதனால அதுக்கு அபிஷேகம் கிடையாது. கீழே ஒரு நீரூற்று இருக்கு. பக்கத்திலே சிவபெருமானும் அம்பாளும் ரொம்ப அழகு. அவருக்கு என்ன பேரு? அர்த்தநாரீஸ்வரர். முழுக்க அவருக்கு பேரு பாகம் பெரியாள். அதானே சரி, பாகம் பெரியாள் அர்த்தநாரீஸ்வரர். திருக்கொடிமாட செங்குன்றூர் ராத்திரி தங்கினார். பக்கத்துல பவானி. பவானியில போய் கும்பிட்டு வந்துட்டார். பவானிக்கு பேரு தெரியுமோ? திருநனா. அங்கே ஒரு செய்தி பாருங்க. நான் ஆண்டுதோறும் பவானியில போய் பேசிட்டு வர்றேன். பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா அங்க ஒரு விழா எடுக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் அநேகமா சித்திரை மாசம் இல்லாட்டி ஜனவரி மாசம் வரும். ஒரு செய்தி சொல்லி வைக்கிறேன். பவானியில காரோன்னு ஒரு கலெக்டர், வெள்ளக்கார கலெக்டர். அவரு பவானி கோயிலுக்கு வந்து பார்ப்பார். கோயிலுக்குள்ள வரக்கூடாது, கிறிஸ்தவர். வெளியில நிற்பார். அம்பாளுக்கு வேதநாயகின்னு பேரு, சுவாமிக்கு சங்கமேஸ்வரர்னு பேரு. ஏன்னா அது சங்கமம், காவேரியும் கொள்ளிடமும் சேர்ற இடம் சங்கமம். அதனால பவானி திருநனா சங்கமம், சங்கமேஸ்வரர். அழகான பெரிய மூர்த்தி. பக்கத்துல வேதநாயகி. இந்த கலெக்டருக்கு இந்த சாமியை விட இந்த அம்பாள் ரொம்ப பிடிக்கும். அப்படியே தூரத்துல நின்று பாப்பாராம். சரியா தெரியாது. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு உருவத்தை. எழுதி வைத்தேன் என் துணைவலிக்கே, அபிராமி அந்தாதி. அப்படியே இருக்காரு. ஒரு நாள் ராத்திரி தூங்குறார். மழை கொட்டுது. யாரோ கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. தூக்கத்திலே எந்திரிச்சார். இழுத்தாளு பின்னால போனார். வெளியில வந்தாச்சு. கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டே போகுது. அந்த பொண்ணு பக்கத்துல வந்துருச்சு. தள்ளி போகுது, பக்கத்துல வருது. திரும்பினார். இவர் படுத்திருந்த இடத்துல இடி விழுந்துருச்சு. நான் உள்ள படுத்திருந்தா என்ன ஆகி இருக்கும்? இடி விழுந்து நான் செத்து போயிருப்பேன். இந்த பொண்ணு என்ன கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துருச்சு. திரும்பி பார்க்கிறார். ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த அம்பாள் மறைஞ்சாச்சு. வேதநாயகின்னு பேர். ஓடி வந்தார். கோயிலுக்குள்ள போக கூடாது இல்ல, ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்தார். ஒரு மாடம் தயார் பண்ணார். அம்பாள் சன்னதியில அந்த மாடத்து வழியா பார்த்துட்டார். இன்னைக்கு அந்த மாடம் இருக்கு. அம்பாளுக்கு ஒரு அற்புதமான பள்ளியறை ஊஞ்சல் பண்ணி கொடுத்தார். இப்பவும் இருக்கு. இந்த எல்லாம் அங்க எழுதி போட்டிருக்காங்க. பவானி திருநனா கும்பிட்டாரா. திரும்பவும் திருச்செங்கோட்டுக்கு வந்துட்டார். திருச்செங்கோட்டுல அடியார்களோட சம்பந்த சுவாமி இருக்கார். எல்லாருக்கும் குளிர் ஜுரம் வந்துருச்சு. குளிர் அதிகம், பனி கொட்டுது, தாங்க முடியாத குளிர். அந்த ஊர்ல எல்லாம் தடுமாறுறான். எல்லாருக்கும் காய்ச்சல், குளிர் காய்ச்சல். இவர் கூட போனவங்க 10,000 கணக்கில் இருக்கு. குளிர் காய்ச்சல் வந்துட்டு என்ன செய்யறது? கிருபானந்த வாரியாருடைய அப்பாவுக்கு அப்பா காங்கேய நல்லூர்ல இருந்து பழனிக்கு போனாராம் நடந்து. அப்போ காங்கேய நல்லூர்ல காலரான்னு ஒரு பொல்லாத வியாதி, காலரா பரவி இருந்துச்சான். வந்தவனை பூரா நீ எந்த ஊர்னு கேட்டுத்தான் உள்ள விடுவாங்க. காங்கேய நல்லூர்னு சொன்னா விட மாட்டாங்க. எல்லாம் வேற ஊரு சொல்லிட்டு உள்ள போட்டாங்க. ஊருக்காரன் போறா. இவர் மட்டும் கடைசியா போறார். நீ எந்த ஊரு? பொய் சொல்லி இருக்கலாம். அங்க இருந்து நடந்து இம்புடு தூரம் வந்திருக்கு. இந்த இருக்கு பழனி மலை. பொய் சொல்லல, நான் காங்கேய நல்லூர். போன்ட்டானா. அங்க இருந்தபடியே நினைச்சு கும்பிட்டு திரும்பிட்டாராம். வாரியார் சாமி எழுதுறார், அப்படிப்பட்ட புண்ணியவானுக்கு பேரனா பிறந்ததுனால பகவான் என் மீது கருணை காட்டினான்ங்கிறார். எப்படி? அதான் உண்மை. இப்ப என்ன ஆகி போச்சு? குளிர் ஜுரம் வந்துருச்சு. எல்லாரையும் பாதிக்குது. கால்ரா வந்தா எல்லாரையும் பாதிக்குது அவன் சொன்னான்ல. சாமி கவலைப்படவே இல்லை. அந்த வெனை இந்த வெனை அதையெல்லாம் விட்டு நான் சொல்றத சொல்லு, எல்லா வெனையும் உன்னை விட்டு ஓடி போயிரு. இப்படி ஒரு வாக்க நமக்கு யாராவது சொல்லுவானா? அவ்வினை கிவ்வினை ஆம் என்று சொல்லும் மகுதறிவீர். ஏண்டா இது நடந்துச்சு? நீ போன பதவியில பண்ண தப்பு, அதனால இப்படி நடந்துச்சு. எல்லாம் வேணாம், போ. உய்வினை நாடாதிருப்பதும் உந்தவர்க்கு ஊனம் அன்றே. நீ உய்தி அடைய ஒரு பாதை இருக்கிறது, அதை விட்டுறாதே. என்ன செய்யணும்? கைவினை செய்து கோயில்ல போய் திருப்பணி பண்ணும். எம்பிரான் கடல் போற்றும் சிவபெருமான கும்பிடு. நாம் அடியோ, அதான் முக்கியம்.
நாம் அடியவர்கள் செய்வினை வந்து எமை தீண்ட பெறா எந்த வினையும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. திருநீலகண்டம், திருநீலகண்டத்தின் மீது ஆணை, எந்த வினையும் எந்த நோயும் நம்மை ஒன்றும் செய்யாது. ஏன்? நாம் சிவன் அடியார்கள். அத்தனை பாட்டு இப்படி. இவர் கூட வந்தவங்களுக்கு மட்டுமில்ல, ஊர்க்காரங்க அத்தனை பேருக்கு அந்த வியாதி போய்விட்டது. எந்த ஊர்? கொடிமாடச் செங்குன்றூர். அப்புறம் அடுத்த ஊருக்கு போயிட்டார். திருச்சேலூர், ஒரு தேவார வைப்பு ஸ்தலம், பிள்ளையார் பாட்டு கிடைக்கல. திருப்பாலைத்துறை, இதெல்லாம் போனதா சேக்கிழார் பாடுறார், பாட்டு கிடைக்கல. திருநல்லூர், திருநல்லூர் போயிருக்கிறீங்களா? சிவலிங்கத்துக்கு 5 நேரத்தில் 5 வர்ணம் வரும். பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேரு. காலம்பரு ஒரு கலர். நாங்க போன பொழுது ஒரு ஆள் சொன்னார், எங்க ஊர்ல கலர்ஃபுல் சிவலிங்கம். அவருக்கு ஒரு ஆசை, 5 நேரத்தில் 5 கலர். திருச்சி பக்கம் உறையூர்னு இருக்கு, அங்கேயும் அதே மாதிரி. மூக்கீச்சரம்னு பேரு, அங்கேயும் அதே மாதிரி 5 நேரத்தில் 5 நேரம். திருநல்லூர், அங்கேதான் திருநாவுக்கரசு பெருமானுக்கு சிவபெருமான் தலையிலே மணிமுடி சூட்டின மாதிரி திருவடி சூட்டியது. அமர்நீதியார் இருந்த பகுதி. பஞ்சவர்ணேஸ்வரர், கல்யாண சுந்தரி. 6 நாளிகைக்கு ஒரு முறை நிறம் மாறும். 5 வரை அல்லும் பகலும் 60 நாளிகை, பகல் 30 நாளிகை. 6 நாளிகைக்கு ஒருக்கா நிறம் மாறும். 5 நிறம். ஒரு நாளிகைன்னா 24 நிமிஷம். சிவலிங்கம் பிரிங்கிங்கிற முனிவர் கும்பிட்ட இடம். சிவலிங்கத்தின் மேல வண்டு தொலைச்ச அடையாளம் இருக்கும். போனா கேட்டு பார்க்கணும். ஒவ்வொரு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். திருநல்லூர் கும்பிட்டார். திருக்கருகாவூர், திருக்கருகாவூர் கர்ப்பத்தில் குழந்தை இருந்தா அங்கிருந்து ஒரு எண்ணெய் அனுப்புவாங்க. அதை வாங்கி வயிற்றுல தேய்ச்சிக்கிட்டா சுகப்பிரசவம் ஆகும். 2 சேரி சொல்ல போறேன், அடுத்தாப்பட ஒண்ணு வருவேன். சுகப்பிரசவம் ஆகும். கர்ப்பபுரீஸ்வரர், கர்ப்பரட்சாம்பிகை, சுவாமி சுயம்பு புனுகு சாத்துவார்கள். புற்று மண். நந்தியம்பெருமானும் விடங்கம் உளிகொண்டு செதுக்கப்படாத மூர்த்தி. திருக்கருகாவூர், கர்ப்பரட்சாம்பிகை. அடுத்த ஊர் திரு அவடிவன நல்லூர். ரொம்ப பேருக்கு சொல்லவே தெரியாது. அவள் இவன் நல்லூர், அவளி வன நல்லூர். சார் இப்படி எல்லாமா பேர் வைப்பாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனான். 2 பிள்ளை, ஒரே மாதிரி 2 பெண் குழந்தை இருக்கு. 2 பொண்ணு அழகா இருக்கு. முதல்ல பிறந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. இதே மாதிரி தான் அந்த பொண்ணும் இருக்கும். இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட ஒரு 2-3 நாள் இருந்தான். அப்புறம் ஏதோ வெளியூருக்கு போக வேண்டிய அவசியம் போயிட்டான். தீர்த்த யாத்திரை போயிட்டான். அந்த காலத்துல சில பழக்கம் போனா அதுக்குள்ள இவளுக்கு வைசூரி பார்த்துருச்சு. மூத்த பொண்ணுக்கு, அதாவது இவன் பொண்டாட்டிக்கு வைசூரி பார்த்ததுல ஒரு கண்ணு போயிருச்சு. வைசூரி பார்த்தா என்ன ஆகும் தெரியுமில்ல. எதுக்கு பயப்படாதவனும் பெரியம்மைக்கு பயப்படுவான். வெள்ளக்காரங்களை பூரா நம்முடைய பக்தர்கள், தேச பக்தர்கள் ஏமாத்தினது வைசூரிய வச்சுட்டான். காமராஜர் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டார். தேடி வர்றான் வெள்ளக்காரன், உள்ள ஜெயில போட்டுருவான். இந்த வீட்டு அம்மா சொல்லிடுச்சு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க உட்காருங்க. தன் பேரனை படுக்க போட்டது, போர்த்துனது, உடம்பு பூரா வேப்பலைய வச்சது, வெளியில ஒரு வேப்பலைய குத்திருச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டான். வைசூரி பார்த்திருக்கு. அந்த தெருவிலே நிக்கிற ஓடிட்டான். வைசூரி மேல அவ்வளவு பயம். பெரியம்மை, பெரியம்மை பார்த்தது, ஒரு கண் போச்சு. இவன் போனவன் திரும்பி வர்றான். இவன் பொண்டாட்டிய அடையாளம் தெரியல. அந்த இன்னொரு பொண்ணத்தான் அடையாளம் தெரியுது. இதுதான் என் பொண்டாட்டின்னா. யார? கொழுந்தியால. புரியுதா? இவன் பொண்டாட்டிய அடையாளம் மாறி போயிட்டா வைசூரியினால. பெரிய தகராறு ஆயிடுச்சு. நீங்க என்னை ஏமாத்துறீங்க, இவ யாரோ தெரியல, இளையவள் தான் என் மனைவி அப்படிங்கிறான். என்ன செய்யறது? கோயில்ல போய் அந்த அப்பா விழுந்து அழுதார். சிவபெருமானுடைய பக்தர், அதனால அவளை கோயில் தீர்த்தத்தில் போய் குளிக்க சொல்லும்.
இந்த வைசூரி பார்த்த பெண்ணு கோயில் தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு வர பழைய மாதிரி வந்துட்டா. இவதான் என் பொண்டாட்டின்னா. அவள் இவள் அவனநல்லூர், அவள் இவளி வனநல்லூர். அதனால பேரு. தம்பரிசுடையார் சாட்சிநாதர்னு அவருக்கு பேரு. சௌந்தரியவல்லின்னு பேரு. குளிச்ச தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, காவிரி தென்கரை. திருப்பரிதி நியமம். பருதின்னா சூரியன். சூரியன் வழிபட்ட திருக்கோயில். பருதியப்பர் மங்களநாயகி கும்பிட்டார். திருப்பூவனூர் புஷ்பவனநாதர் கற்பகவல்லி, பாட்டு கிடைக்கல. திரு ஆவூர் பசுபதீச்சரம், சம்பந்தர், பாட்டு கிடைக்கல. திருநல்லூர் திரும்ப. திருவலஞ்சுடி அருமையான கோயில். கும்பகோணத்துக்கு பக்கத்துல சாமிமலை. சாமிமலைக்கு போற பொழுது இடதுகை பக்கம் திருவலஞ்சுடி, கடல் நுரையினால் செய்யப்பட்ட பிள்ளையார். தாண்டி உள்ள போனா சுவாமிமலை. திருவலஞ்சுடிக்கு போயிட்டார். காவேரி வெள்ளத்துல பாஞ்சிடான். ஏரண்ட முனிவர்னு ஒருத்தன், அவர் தவன் செய்கிறார். காவேரியை தடுக்கணும், என்ன செய்யலாம்? ஏரண்ட முனிவர் குறுக்கல பாஞ்சிட்டானா. இவருக்கு பயந்து காவேரி நின்றுச்சான். இல்லைன்னா காவேரி பூமிக்குள்ள போயிருக்குமா. ஏரண்ட முனிவர் இருந்த இடம், காவேரி வெளிப்பட்ட இடம், செஞ்சடை நாதர், பெரிய நாயகி, பிள்ளையாருக்கு வெள்ள பிள்ளையார்னு பேரு. அற்புதமான பதிகம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி, நல்வினை பயனடை முழுமணி தரளங்கள், பண்ணு காவிரி சூழ்திருவலஞ்சுழி வாணனை வாயார, மண்ணு காவிரி சூழ்திருவலஞ்சுழி வாணனை வாயார, பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. ஆகா, இந்த சிவபெருமான கும்பிடுறியே என் மனமே, நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கே. புண்ணியம் பண்ணனாத்தான் கோயிலுக்கு போகலாம், இல்லைன்னா கோயில் வாசலுக்கு போயிட்டு திரும்பிடுவான். புண்ணியம் பண்ணனாத்தான் அது கிடைக்கும். அந்த பாட்டு. அடுத்த ஊருக்கு போறார். திருவலஞ்சுழியில போற பொழுது வெயில் காலம் வந்துருச்சு. இவர் முத்து பல்லக்கில போறவரா நடந்து போக ஆரம்பிச்சார். அன்பர்கள்லாம் நடந்து போறாங்க, நம்ம மட்டும் பல்லக்கில போக கூடாது, கீழே இறங்கிட்டார். சில நேரம் அப்படி நடந்து போனா கால் சுடுது. திரு ஆரை மேற்களி, திருச்சக்தி முற்றம், அங்க எல்லாம் ஒன்னும் பார்த்து போச்சு காணும். திருப்பட்டீச்சரத்துக்கு வந்துட்டார். திருப்பட்டீச்சரம் நடந்து வர காலு சுடுது. சின்ன குழந்தை, காலில் கொப்பளை வந்துடும் போல இருக்கு. சூரிய வெப்பத்தை நேர தாங்கலாம், வாங்கி விடுற மண்ணின் வெப்பத்தை தாங்க முடியாது. ஆண்டவன் கோபத்தை தாங்கலாம், அதை வாங்கி விடுற அடியார் கோபத்தை தாங்க முடியாது. வெப்பம் தாங்கல, கால் கஷ்டப்படுது. சிவபெருமானை நினைக்கிறார். சிவபெருமான் முத்து பந்தல் போட்டார். ஒரு பூதம் முத்துனால பந்தல் கொண்டாந்துருச்சு. ஆச்சரியம். அடியார்கள் தாங்கிக் கொண்டார்கள். இது ஈசன் அருள் என்றார்கள். கீழே விழுந்தார், வணங்கினார். அண்டர்பிரான் எடுத்த திருவடி நிழல் என்று நினைத்துக் கொண்டார். பட்டீச்சரத்திலே தேனுபுரீசர் விளாம்பிகை வழிபட்டார். 5 நந்தி இருக்கு அங்க. பட்டீச்சரம் 5 நந்தியும் விலகி இருக்கும். சம்பந்தர் பார்க்க வேண்டும் என்று 5 நந்திகளும் விலகி இருந்த திருத்தலம் திருப்பட்டீச்சரம். அப்புறம் திருச்செங்கோடு அதுக்கு பக்கம்தான் எல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பாண்டி கொடுமுடி வந்துட்டார். அருமையான திருத்தலம் திருப்பாண்டி கொடுமுடி. கொங்கு நாட்டில மூவரும் பாடிய திருத்தலம் இது ஒண்ணுதான். எது? திருப்பாண்டி கொடுமுடி. ஏன் திருப்பாண்டி கொடுமுடின்னு பேர் வந்துச்சு? மேருமலைக்கு 1000 சிகரங்கள். காற்றுக்கும் மேருமலைக்கும் சண்டை. வாயு பகவான் சொன்னாரா, நான் மேருமலை சிகரத்தை பேர் தெரிஞ்சு விடுறேன். முடியல. மேருமலை அப்படியே இருக்கு. ஆதிசேஷன் அது மேல வந்து படுத்து கொண்டதாக வரலாறு. ஆதிசேஷனுக்கு 1000 தலை. மேருமலையில 1000 தலையை வச்சு படுத்துக்கிட்டார். எங்க? என் தலையை மீறி மேருமலையை தூக்கி ஏறி பார்க்கலாம்.
5 சிகரங்களை பேர்த்து எடுத்துட்டார். யாரு? வாயு பகவான். 5ல 1 சிவப்பா இருந்துச்சான், திருவண்ணாமலை. 1 அதாவது சிவப்புன்னா மணி, மரகதமா இருந்தது ஈங்கோய் மலை, மாணிக்கமா இருந்தது வாட்போக்கி மலை, நீளமா இருந்தது பொதிகை மலை, வைரமா தெரிஞ்சது திருக்கொடுமுடி, திருப்பாண்டி கொடுமுடி. 5 மலை, திருப்பாண்டி கொடுமுடி, வைரமலை, மாலும் பிரமனும் வழிபட்ட ஸ்தலம், காகம் கவிழ்த்த காவிரி. விநாயக பெருமான் அங்கதான் உட்கார்ந்து இருக்கார். இந்த இதை கவுத்து விட்டார்ல, காக்கையா மாறி அந்த ஸ்தலம். பாண்டியனுடைய விரல் ஒடிந்து போனது வளர்ந்த இடம். மற்ற பற்றனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். அங்க வந்து கொடுமுடி வரதர், பன்மொழி எம்மை, சம்பந்த சுவாமி வாக்கு ஒரு பாட்டு பாடுகிறேன். பெண்ணமர் மேனியினாரும் பிறைபுல்கு செஞ்சடையாரும் கண்ணமர் நெற்றியினாரும் காதமரும் குளையாரும் எண்ணமரும் குணத்தாரும் இமையவர் ஏத்த நின்றாரும் பன்னமர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே. திருப்பாண்டி கொடுமுடி கும்பிட்டார். கரூருக்கு போயிட்டார். கரூர் திண்டுக்கல்லுக்கு பக்கம். கொங்கு நாட்டு தலங்களிலே 7வது தலம் கரூர். கரூர் நான் இன்னைக்கு ஒரு செய்தி சொன்னேன், ஞாபகம் இருக்க யாருக்காவது? கிருபானந்த வாரியார் சுவாமிய கூப்பிட்டாங்க, நீங்க கரூருக்கு வரணும்னு. அவர் சிரிச்சார். கரூருக்கு திருப்பி போகக்கூடாதுன்னு தானே முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன கரூருக்கு கூப்பிடுறீங்களே என்ன? கரூர்னா என்ன அர்த்தம்? தாய் வயிறு, கர்ப்பம். அந்த ஊர் கரூர். கரூர் சித்தர் வாழ்ந்த ஊர் கரூர். ராஜராஜ சோழன் பெரிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றான். அஷ்டபந்தனை வைக்கிறான், ஒட்ட மாட்டேங்குது. எங்க? பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில். கரூர் சித்தர் வந்துட்டார். அஷ்டபந்தனத்தை வாங்கினார். 8 மருந்து, வாய் எச்சில் தாம்பூலம், துப்பினார், குலைச்சார், அப்பினார், நின்னுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. அப்படிப்பட்டவர் கருவூர் சித்தர். வெகு சித்தர் போட்டு கருவூரார் அப்படிம்பாங்க. அவர் பிறந்த ஊர் கருவூர். சோழ நாட்டு ராஜாக்களுக்கு மணிமுடி சூட்டக்கூடிய 5 ஊர்களில் ஒன்று கருவூர். எரிபக்தர் பிறந்த ஊர் கருவூர். சுவாமி பசுபதிநாதர், அம்மை சௌந்தர்ய நாயகி கும்பிட்டார். திருவாட்போக்கி. திருவாட்போக்கி ரத்தனமயமான மலை, ரத்தினகிரி. மாணிக்க ஈசர், சுரும்பார் குடலி. திருப்பராய்த்துறை. எத்தனை ஊர் பார்த்துட்டான், திருப்பி சொல்ல முடியுமா? என்னாலேயே முடியாது. அத்தனை ஊர் நடந்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு சௌரியம் இருக்கே சார். நம்ம போனோமா? அந்த புண்ணியவான் சைவத்தை பரப்பணும்னு ஊர் ஊரா போய், கிராமத்துக்கு போய், அங்க உட்கார்ந்து சின்ன பிள்ளைங்க அங்க பாடி, அங்க உள்ள சௌரியங்களோட இருந்து 16 வருஷமும் நடந்து 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 இல்ல பல்லக்கில் போய் பரப்பினார். அதனாலதான் ராமலிங்க சாமி பாடினார், சைவன் தலைக்க தலைத்தாண்டி, ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டி, பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி, அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. திருப்பராய்த்துறைக்கு வந்துட்டார். திருப்பராய்த்துறைக்கு என்ன சிறப்பு தெரியுமா? சித்பவானந்த சுவாமி ஒரு அற்புதமான கல்லூரி கட்டின இடம் திருப்பராய்த்துறை. சித்பவானந்த சுவாமிக்கு பேர் என்ன தெரியுமில்ல? கீதா சாமியார்னு பேரு. கீதையில ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், திருவாசகத்தில ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். இந்தியாவில் ஸ்ரீ சுப்பிரமணியம்னு ஒரு அமைச்சர், ஸ்ரீ சுப்பிரமணியத்தினுடைய சித்தப்பா சித்பவானந்த சுவாமி. எந்த இன்பமும் எனக்கு வேண்டாம், சொத்து பத்து வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு விட்டு சன்னியாசியா மாறி வந்த சின்னுன்னு தான் கூப்பிடுறது வீட்டுல, சித்பவானந்த சுவாமி. ராத்திரி வெளியூருக்கெல்லாம் போயிட்டு 10 மணிக்கு எலமனூர் ஸ்டேஷன்ல வந்து இறங்குவாரா. ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குமா. ஏன்? திருப்பராய்த்துறை போறதுக்கு கும்மிருட்டு, திருடன் வருவான், போகக்கூடாது. ஸ்டேஷன் மாஸ்டரை கேட்பாங்களாம். அவர் சொல்லுவாரா, பேசாம இங்கதானா இருங்கோ, ராத்திரி 10:30 மணிக்கு கடைசி ட்ரெயின்ல கீதா சாமியார் வருவார். யாரு கீதா சாமியார்? சுவாமி சித்பவானந்தா. கீதா சாமியார் வருவார், பாடிக்கிட்டே வருவார். அவர் கூட போங்கோ, பயமே இருக்காது.
கீதா சாமியார் திருவாசகம் பாடிக்கிட்டு போவார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கூட்டம் பூரா பாடிக்கிட்டே போகுமா. எப்ப? 40 வருஷத்துக்கு முன்னால. என்ன வளர்த்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? பயப்படுற பொழுது பகவான் தான் காப்பாற்றுவான். திருப்பராய்த்துறை. பராயின்னா ஒரு மாதிரி முரட்டு மரம், வெட்ட முடியாது. என் மனசு பராய் மரம்னு மாணிக்கவாசகர் சாமி சொல்லுவார். வன்பராய் முருடக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே. சுவாமிக்கு பேரு தாருகவனேஸ்வரர், அம்பாளுக்கு பேரு பசும் பொன் மயிலம்பாள். பசும் பொன் மயிலாம்பாள். ராமகிருஷ்ண தபோவனம் ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு பக்கத்துல சாமி வாழ்ந்தார். அதுக்கப்புறமா பல இடங்கள் கட்டப்பட்டன. இன்னைக்கு அது பெரிய ஸ்தாபனமாக நிலைத்து நின்று இந்து மதத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ராமகிருஷ்ண தபோவனம். திரு ஆலந்துறை திருச்சிக்கு மேற்கே 6 மைல். திருச்செந்துறை, திரு கற்குடி மாமலை. 3 பேரும் வழிபட்ட தலம் திரு கற்குடி மாமலை. உய்யக்கொண்டான் மலைன்னு இப்ப பேரு. கற்பகநாதர், பாலாம்பிகை, வில்வ மரம். அந்த கோயில்ல ஒரு விசேஷம் பாருங்க. கோயிலுக்கு திருப்பணி ஆரம்பிச்சாங்க. இந்த பழைய அம்பாள் கையில ஒரு பூ இருக்கும். அது என்னாச்சு? உடைஞ்சு போச்சு. கையில உள்ள பூ உடைஞ்சு போச்சு. கல் விக்கிரகம். எல்லாரும் சொன்னா ஒச்சமா போன அம்பாளை கடல்ல தூக்கி போட்டு. அப்படி செய்யக்கூடாது. பகவான் ராமகிருஷ்ணர் அதை எடுத்து காட்டினார். கல்கத்தாவில் அவர் இருந்த கோயில்ல ராதாகாந்தர்னு ஒரு கிருஷ்ணன் சிலை. கிருஷ்ணனுக்கு கை ஒடிஞ்சு போச்சு. தூக்கி கடல்ல போட்டுட்டான். யாரு? அந்த ஊர் இருக்குமா, ஜமீன்தாரிணி ராணி ராஜமணி தேவி. சுவாமி பகவான் ராமகிருஷ்ணர் கூப்பிட்டார் ஜமீன்தாரிணிய. அம்மா, கிருஷ்ணனுக்கு கை ஒடிஞ்சு போச்சுன்னா கடல்லையா தூக்கி போடுறது? ஆமா, உச்சமான மூர்த்தியை வைக்க கூடாது. உங்க மாப்பிள்ளை மதுராநாதருக்கு நாளைக்கு கை ஒடிஞ்சு போச்சுன்னா கடல்லையா போடுவீங்க? டாக்டர்கிட்ட கொண்டே வைத்தியம் பார்ப்போம். கொண்டாங்க கைய, நான் ஒட்ட வச்சு தரேன். கைய ஒட்ட வச்சு தங்கத்தினால அதுக்கு காப்பு மாதிரி பண்ணி 2 கல்லையும் ஒட்ட வச்சு போட்டு விட்டாருங்க ராதாகாந்தர் சிலை. அது மாதிரி அம்பாளுக்கு கையில ஒரு பூ உடைஞ்சு வச்சு கடல்ல போடுன்ட்டான். ராத்திரி கனவுல அம்பாள் போய் காட்சி கொடுக்கிறான். கடல்ல போடக்கூடாது, இங்கதான் வைக்கணும். இன்னைக்கு 2 அம்பாள் அங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் உச்சமான மூர்த்தி, ஒரு பக்கம் புதுசா வந்த அம்பாள். எந்த ஊரு? திருக்கற்குடி மாமலை. திருமூர்த்தீச்சரம், அதான் உறையூர். உறையூருக்கு ரொம்ப சிறப்பு. சோழ நாட்டு ராஜா யானையில வந்தானா. ஒரு கோழி எதிர்த்தாப்புல வந்து யானையோட சண்டை போட்டுதான். கோழி குத்துற யானை பயந்துருச்சான். என்னடா இது, கோழி யானையை ஜெயிக்குது. இந்த ஊர்ல வீரர் ரொம்ப அதிகம். கோழியூர்னு பேரு, உறையூர்னு பேரு. ஸ்ரீரங்க ரங்கநாச்சியார் உறையூர்ல தான் இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்து பெருமாள் அப்பப்ப வந்து பார்த்துட்டு போவார். கோயில்ல ஏற்பாடு அப்படி. உறையூர் நாச்சியார் பெருமாள் வைகுண்டம், அது ஒரு பக்கம். இந்த மூர்த்தீச்சரத்துக்கு நான் போய் பார்த்திருக்கேன். பஞ்சவர்ணேஸ்வரர் 5 நேரம் அடிக்கடி அந்த தோற்றம் மாறும். பஞ்சவர்ணேஸ்வர் காந்திபதி. நிறைய அற்புதங்கள் உள்ள ஸ்தலம் உறையூர். அந்த ஊர்ல சிவதீர்த்தம் கும்பிட்டார். திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டார். தாயுமானவரை பார்க்கிறார். தாயும் மாணவர். தந்தையாயிருக்கிற பெருமான் ஒரு செட்டி பெண்ணுக்காக தாயுமானவன். செட்டி பெண்ணுக்கு வயிற்றுல புள்ள. அவங்க அம்மா வர்றேன்னு சொன்னா காவேரியில வெள்ளம் வர முடியல. அந்த காலத்துல பாலம் கிடையாது. தவிக்கிற அங்க இருந்து சிவா சிவா நீதான் காப்பாத்தனும் பெருமானே. பொறுப்பை சிவபெருமான் எடுத்துக்கிட்டார். இந்த பொண்ணு பிரசவத்துல துடிக்குது. அது என்னமோ தெரியல. பிரசவ நேரத்துல அம்மா பக்கத்துல இருந்தா ஒரு தைரியம். எல்லா பொண்ணுக்கும் அம்மா பக்கத்துல இருந்தா ஒரு தைரியம். இவளுக்கு அம்மா இல்ல, காணோம், வரல. கும்பிட்டாளா சிவபெருமான் அம்மாவா வேஷம் போட்டுக்கிட்டு வந்துட்டார். பிரசவத்தை எல்லாம் பார்த்தார். 3 நாள் கூட இருந்தார். மருந்தெல்லாம் கொடுத்தார். இவ எந்திரிச்சு உட்கார்ற நேரம் போயிட்டார்.
இவ அம்மா அப்பத்தான் வெள்ளம் அடிஞ்சு உள்ள வாரா. என்னடி ஆச்சு? என்னம்மா என்ன சொல்ற? குழந்தை பிறந்துருச்சா? பிறந்து 3 நாள் ஆச்சு. எனக்கு தெரியல, நான் அங்க மாட்டிக்கிட்டேன். அப்ப 3 நாள் என் கூட இருந்தது யாரு? நான் சிவபெருமான கும்பிட்டேன். அந்த பெருமான் தந்தையானவன் தாயும் மாணவனாக வந்தான். தாயுமானவர்னு அவருக்கு பேரு. பெரிய சிவலிங்கம், போய் பாருங்களேன். கும்பிட்டீங்கன்னா கண்ணீர் வந்துடும். நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை. நம்ம வச்சிருக்க பணங்காசு நம்மளுக்கு வந்தது, ஒரு நாளைக்கு போயிரும். அவனுக்கு அப்படி இல்லை, என்னைக்கு இருக்கிறது. சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரை என் உள்ளம் குளிருமே. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனதுள்ள புடை பொறுக்கும் பெருமையனை சீயேதுமில்லாதன் செய்வணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. திருவாசகம். இப்ப நான் ஒரு தேவாரம் சொன்னேன் பாருங்க, சம்பந்த சுவாமி வாக்கு, நன்றுடையானை. அதை படிச்சா நல்ல பிரசவானம், எந்த ஆபரேஷனும் வேண்டாம். குழந்தை நழுவி வெளியில வந்துடும். என்ன, டாக்டருக்கு பொழப்பு போயிடும். போன போகுது, நமக்கு என்ன? 11 பாட்டுங்க. அனுபவத்தை சொல்றேன். பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன், உண்மை பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். அதை ஒழுங்கா படிங்க, குழந்தை நல்லா பிறக்கும். அங்க பாடுற பாட்டு நன்றுடையானை மட்டுவார் குழலி தாயுமான பெருமான் வாசித்து காணொண்ணாதது. அது அங்க பாடின திருப்புகள். திருவானைக்காவலுக்கு வந்துட்டார். ஆகா, திருவானைக்காவல் அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரின்னு பேரு, பெருமானுக்கு ஆனைக்கா அண்ணல்னு பேரு. அப்புலிங்கம், அப்புன்னா தண்ணி, சிவலிங்கத்துக்குள்ள தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அகிலாண்டேஸ்வரி அட்டமா சித்தி தரக்கூடியவள். கோச்சங்கட் சோழன் முன்பிறவியிலே கும்பிட்ட திருத்தலம் திரு வெண்ணாவல். நாவல் மரத்தின் கீழே பெருமான் ஆனைக்கா அண்ணல். அம்பிகை வழிபட்ட தலம். அம்பாள் பூஜை பண்ணாலாம். இன்னைக்கு மத்தியான பூஜை அந்த கோயில் அர்ச்சகர் சேலையை கட்டிக்கிட்டு போய் பூஜை பண்ணுவார். அகிலாண்டேஸ்வரி பூஜை பண்றதா அர்த்தம். அகிலாண்டேஸ்வரியின் கருணைக்கு என்ன கிடையாது. தாயுமான சுவாமி அகிலாண்டேஸ்வரியை போய் கும்பிடுவாரா? யாரு? தாயுமானவர் என்ற சன்னியாசி. பட்னத்தார் தாயுமானவர் தெரியுமல்ல, தாயுமானவர் போய் கும்பிடுவாராம். அகிலாண்டேஸ்வரிக்கு முன்னால நிற்பாராம். அட்ட சித்தி நல்லன்பருக்கருள விருது கட்டிய பொன் அன்னமே அண்ட கோடி புகழ் காவை வாடும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே. எனக்கு ஒரு அனுபவம். திருவானைக்காவல்ல கும்பாபிஷேகம். அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் 2 முறை கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. அப்போ நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். 40 வருஷத்துக்கு முன்னால, அநேகமா சரியா இருந்தா 50 வருஷம் இருக்கும். நான் கோயில்ல போயிட்டு அந்த கும்பாபிஷேகம் பார்த்துட்டேன். அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகம். அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு முன்னால இருக்கிற வீடெல்லாம் எரிஞ்சு போயிடுமா. இந்த பார்வை அவ்வளவு உக்கரம். ஆதிசங்கரர் வந்து ஒரு பிள்ளையாரை எதிர்த்தாப்புல உட்கார வச்சார். இவ காதுல ஒரு தாடங்கம் போட்டார். பெரிய குலைன்னு சொல்லப்படாது, காது பூரத்துக்கும் தாடங்கம் போட்டார். அம்பாளுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சுது. அதனால காஞ்சி பரமாச்சாரியார் அன்னைக்கு வந்திருந்தார். எதுக்கு? கும்பாபிஷேகத்துக்கு. 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். எனக்கு முன்னால அங்க அந்த இடத்துல அவர் நிக்கிறார், நான் இந்த இடத்துல நிக்கிறேன். கூட்டம் சரியான கூட்டம். எல்லாரும் அவர் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. சாமி ஓடியே போயிட்டார், நிக்கல. ஏன்? கோயில்ல வந்து என்ன கும்பிட்டா பாவம் எனக்கு. இப்ப நம்மள இருந்தா என்ன கும்பிடுன்னு சொல்லுவோம். நான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அம்பாளை கும்பிடுறதா, கோயில்ல வந்து என்ன கும்பிடுறதா? இந்த பாவம் என் கணக்கில இல்ல சேரும். ஓடி போயிட்டாருங்க பரமாச்சாரியார். அகிலாண்டேஸ்வரிய பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பா, பேசுவா அவங்களோட. அந்த ஸ்தலம் திருவானைக்காவல். விண்ணவர் போற்றி செய்யானைக்காவில் நன்னி இறைஞ்சி முன் வீழ்ந்தெழுந்து அண்ணல் கோச்சங்கண் அரசன் செய்த பன்னொரு செந்தமிழ் மாலை பாடி வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளை நாற்கோட்டு நாகம் பணிந்ததுவும் எல்லாம் பாடுறாருங்க. பரவி நின்றேத்தினார் பான்மையினால். திருவானைக்காவல். காலமேகப்புலவர் ஒரு பாட்டு பாடுறார்.
அங்க இருக்கிற பிள்ளையார கும்பிட்டா என்ன கிடைக்கும்? ஒரு பிள்ளையார் இருக்கார் அம்பாளுக்கு நேர, ஏரானை காவிலுரை என்னானை கன்றடித்த போரானை கன்றுதனை போற்றினால். இந்த பிள்ளையார கும்பிட்டா வாராத புத்தி வரும், பக்தி வரும், புத்திர உற்பத்தி வரும், சக்தி வரும், சித்தி வருந்தான். புத்தி வரும், பக்தி வரும், புள்ள குட்டி நல்லா பிறக்கும், சக்தி வரும், சித்தி வரும். இவ்வளவு வருமா? போய் பாடினார், புறப்பட்டார். திருக்கையிலை, திருவானைக்கா, திருவாரூர் மூணையும் சேர்த்து பாடிட்டு திருத்தவத்துறைக்கு வந்துட்டார். திருத்தவத்துறை லால்குடி, சம்பந்தர் பதிகம் கிடைக்கவில்லை. திருப்பால்துறை அது பக்கத்துல சிவபூஜை பண்ற மார்க்கண்டேயர் வழிபட தண்ணி பாலாக மாறிய ஸ்தலம். திருமூலநாதர் மோகநாயகி வழிபட்டார். திரு எறும்பியூர், இந்த திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு வேடிக்கை தெரியுமா? அதை சுத்தி ஒரு 4-5 ஸ்தலம். ஒன்னு ஈங்கோய் மலை, ஈ வழிபட்டது. இந்த பக்கம் எறும்பியூர், எறும்பு வழிபட்டது. ஒரு பக்கம் திரு ஆனைக்கா, ஆனை வழிபட்டது. வேடிக்கை பாருங்க. சிலந்தி வழிபட்டது. ஆனை, சிலந்தி, எறும்பு, ஈ அதெல்லாம் கும்பிட்டு இருக்கு. மனுஷா நீ கும்பிடப்படாதாங்கிறாரு. அதை சுத்தி வர ஆலயங்கள் அப்படி. திரு எறும்பியூர், எறும்பீசர் சவுந்தரநாயகி. தேவர்கள் எறும்பாக வந்தார்கள். அந்த சிவலிங்கத்தை தடவி பார்த்திருக்கா? சொரசொரம் இருக்கும். நான் அங்க போய் பேசியிருக்கேன். எறும்பீசர் கோயில், திரு எறும்பூர்னு பேரு. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், அதான் திரு எறும்பியூர். திரு நெடுங்களம் வந்துட்டார். அருமையான கஷேத்திரம். நான் பெரிய செயல் சொல்ல போறேன். இப்போ வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் நான் சொல்ற ஒரு பாட்டை சொல்லுங்க, கஷ்டம் பூரா தீர்ந்து போயிடும். திருநெடுங்களம் சின்ன சிவலிங்கம், வெளியில அம்பாள் சன்னதி, நித்திய சுந்தரர் ஒப்பிலா நாயகி. அங்க வர்றார் நம்ம சம்பந்த சுவாமி, கும்பிடுறார். நாங்க கைலாஷ் யாத்திரை போனோம் 2005 கைலாஷ் யாத்திரை. எங்களோட ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வந்தாங்க, பல பேரு இவங்க. இந்த ஐயா ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரைக்கும் பாத யாத்திரை போனவர், நடந்து போனவர். 4 மாசம் நடந்தார், அத்தனை தூரம் நடந்தவர். இப்போ எங்களோட கைலாசத்துக்கு வர அவர் மனைவியும் கூட வர்றாங்க. அது கடுமையான யாத்திரை கைலாசம். டெல்லி வரைக்கும் போய் டெல்லியிலிருந்து பிளேன்ல புறப்பட்டு நேபாளத்தின் தலைநகர் காட்மண்டு போய் காட்மண்டுல இருந்து கொடாரிங்கிற ஒரு ஊருக்கு போய் அங்கே இருந்து ஒரு பாலம், நட்பு பாலம்னு பேரு, ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ். அதை தாண்டினா திபேத்து, சீனாக்காரன் குரூப்பு. திபேத்துக்குள்ள போய் அங்கிருந்து ஜீப் எடுத்து 1000 கிலோமீட்டர் போகணும். முதல்ல ஒரு 250 கிலோமீட்டர் போனா நியாலம், மரமரமரன்னு கை அது பாட்டுக்கு ஆடும், அவ்வளவு குளிர். அப்படியே எல்லாம் தாண்டி போகணும். நியாலத்தில் போய் தங்குறான், குளிர் கடுமையா இருக்கு. உண்மை, புதுசா இருக்கு குளிர், உடம்பு தாங்கல. இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வாந்தி எடுக்குது, தலைவலிக்குது, காய்ச்சல் வருது, பசிக்கல, உடம்பு தளர்ந்துருச்சு. இன்னும் 750 கிலோமீட்டர் ஜீப்ல போகணும், மலை ஏறணும். எங்க நடக்க முடியல, வாந்தி எடுக்குது, பசி இல்ல, தலைவலிக்குது, படுத்துருச்சு ராத்திரி. நாளைக்கு காலையில புறப்படணும். மறுநாள் காலம்பரை பார்த்தா உடம்பு சரியில்லை. எப்படி புறப்படுறது? நாங்க எல்லாம் ஒரு திட்டம் பண்ணோம். ஒரு நாள் ஒத்தி போடுவோம், இங்கே தங்கிடுவோம். சரி, ஒத்தி போடுறது ரொம்ப கஷ்டமான காரியம். நாங்க புக் பண்ண ட்ரெயின், பிளேன் அவ்வளவு ஒரு நாள் ஒத்தி போட முடியுமா? டிக்கெட் எங்க போய் எடுக்கிறது? பரவாயில்ல, இந்த அம்மாவை உட்கார வச்சோம். மறுநாள் எங்க சிவலிங்கத்தை எல்லாம் கொண்டு விட்டு போனதை வச்சான். இப்ப நான் சொல்ற பதிகத்தை படிச்சான். திருநெடுங்களப் பதிகம், திருஞான சம்பந்தர் பாடிய திருநெடுங்களப் பதிகம். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர் கலையாய். இடர்னா துன்பம்,
நிறை உடையார் இடர் கலையாய் நெடுங்களம் மேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்றடர் கூட்டுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர் கலையாய் துன்பத்தை மாற்றணும் துன்பத்தை மாற்றணும் துன்பத்தை மாற்றணும் 10 பாட்டு கொடுத்தான். நெடுங்களம் மேயவனே காலையில படிச்சோம், மத்தியானம் சாப்பிட்டு படிச்சோம், சாயந்தரம் படிச்சோம், ராத்திரி படிச்சோம், அன்னைக்கு தூங்கிட்டோம். மறுநாள் காலையில புறப்படணும். 5 மணி எந்திரிச்சு பார்த்தா இந்த அம்மாவை பெட்ல காணோம். நியாலத்தில எந்த போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றது? திபெத் மொழி தெரியாத பகுதி. தவிக்கிறோம். இங்க காண, அங்க காண, அந்த ரூம்ல காண. நாங்க 60 பேர் படுத்திருக்க எந்த அறையிலையும் காண. கஷ்டம். டிராவல்ஸ் கார்ட்ட ஓடுறோம். அவர் சொல்றார், அதான் ஜீப்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்குங்கிறார். இந்த அம்மா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு மேலுகாலெல்லாம் தொடச்சி முகத்தை கழுவி, அது பெரிய காரியம், தண்ணி ஐஸ் கட்டியா இருக்கும், முகத்தை கழுவி அருமையா போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு உட்கார்ந்துருச்சு. என்னன்னு கேட்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். நாங்க அப்பத்தான் துண்டக்கான துணியக்கானம் தேடிக்கிட்டு இருக்கோம். வந்துருச்சு எங்களோடங்க. இந்த பதிகத்துக்கு அவ்வளவு மதிப்பு. சத்தியம். மேல வரைக்கும் வந்து மானசரோவர் தீர்த்தத்துக்கு வந்து அதுல எங்களோட சேர்ந்து குளிச்சு மலை ஏறினா நாங்க சுத்தி வந்தோம். அவங்களால முடியல. வெளியே நின்று கைலாசத்தை பார்த்தாங்க. எங்களுக்கு மாவுருண்டை, முறுக்கு, சீடை மூட்டை கணக்கா கொண்டாந்துருந்தாங்க. அப்பத்தான் நினைச்சோம், இந்த அம்மா திரும்பி போயிருந்தா இவ்வளவும் போயிருக்குமே. ஆமா, கைலாசத்துல யாருக்கு அவங்களுக்கு முறுக்கு கொடுப்பா? சிங்கப்பூர்ல கிடைக்கும், கைலாசத்துக்குள்ள போயிருக்கோம். அப்படி கொடுத்தாங்க. இந்த பாட்டு மறக்காதீங்க. நித்திய சுந்தரர் ஒப்பிலா நாயகி மேலை திருக்காட்டு பள்ளிக்கு வந்துட்டார். மேலை திருக்காட்டு பள்ளி தீயாடியப்பர் சவுந்தர நாயகி. இறைவனுக்குரிய செவ்வந்தி மலர் அதிகமாய் பூக்கக்கூடிய பகுதி. திருவாலம்பொழிலுக்கு வந்தார், பாடினார், பதிகம் கிடைக்கல. திருப்பூந்துருத்தி வந்தார், பாடினார், பதிகம் கிடைக்கல. திருக்கண்டியூருக்கு வந்தார், பிரமனுடைய தலையை கொய்த திருத்தலம் திருக்கண்டியூர், பாட்டு கிடைச்சது. திருச்சோற்றுத்துறைக்கு போயிட்டார். அது என்ன சோற்றுத்துறை? சோறுன்னா என்ன அர்த்தம்? இது தெரியாமலா நாங்கள்லாம் இருக்கிறோம்? சோறுன்னா தெரியுமில்ல. பா ஜீவானந்தன் சொல்லுவார். நான் ஒரு 3 நாள் அவர் கூட இருந்தேன். கம்யூனிஸ்ட் எதிர்கட்சி தலைவர். அந்த காலத்துல எந்த வசதியும் அனுபவிக்காத தூய்மையான எதிர்கட்சி தலைவர். அடிக்கடி சொல்லுவார், ஆத்துல நின்று அரகரான்னாலும் சோத்துல இருக்கிறான் சொக்கலிங்கம். சாப்பாடை போடு, இல்லாட்டி ஒரு பய வரமாட்டேன். ஆத்துல நின்று அரகரான்னாலும் சோத்துல இருக்கிறான் சொக்கலிங்கம். நான் அந்த சோத்தை சொல்லல. சோறுன்னா மோட்சம்னு அர்த்தம், சோறுன்னா புத்தின்னு அர்த்தம். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். திருவாசகம். சோற்றுத்துறையினா வீடு பேறு தரக்கூடிய பகுதி. வீடு அளிக்கக்கூடியவன் சிவபெருமான். சோற்றுத்துறை நாதர் அன்னபூரணி. திருவேதிகுடி வந்தார், கும்பிட்டார். திருவெண்ணியூர் வந்தார், திருவெண்ணியூர் பெருமான கும்பிட்டார். திருச்சக்கரப்பள்ளிக்கு வந்துட்டார். திருச்சக்கரப்பள்ளி 7 மங்கையர் பூஜித்த திருத்தலம். சப்த மாதர்கள் சொல்றீங்கல்ல, சக்கரப்பள்ளி பிராமி பூஜித்த தலம். அரிமங்கை மகேஸ்வரி, சூளமங்கை கௌமாரி, நந்தி மங்கை வைஷ்ணவி, பசுபதி மங்கை வாராகி, தாளை மங்கை மாகேந்திரி, புள்ள மங்கை சாமுண்டி. 7 மங்கையர் பூஜித்த திருத்தலம் திருச்சக்கரப்பள்ளி. மாலுக்கு சக்கரம் தரப்பட்ட பகுதி. கும்பிட்டார். திருப்புள்ள மங்கை, திரு ஆலந்துறை, எல்லா ஊரையும் கும்பிட்டு மிக வேகமாக திருப்பட்டீச்சரத்துக்கு வந்துட்டார். திருப்பட்டீச்சரம்னா இந்த ஊருக்கு சிறப்பு தெரியுமா? காமதேனுவினுடைய குழந்தைக்கு பட்டின்னு பேரு. காமதேனுடைய கன்று. அந்த பட்டி வழிபட்ட தலம் திருப்பட்டீச்சரம். ராமபிரான் பூஜித்து பிரமகத்தி தோஷம் நீங்க பெற்ற தலம். ராவணனை கொன்ற தோஷமா, அது நீங்கின ஸ்தலம். மார்கழி அமாவாசையில அந்த விழா இன்னைக்கும் கொண்டாடுறாங்க. ஒரு பழைய ராமர் படம் வச்சிருக்க அந்த ஊர்ல. இன்னைக்கு யார்கிட்டையும் அந்த ராமர் படம் கிடையாது. அந்த காலத்து ராமர் படம் பட்டீச்சரத்துல. சம்பந்தர் தூரத்துல வந்தாராம்.
சிவபெருமான் சொன்னாராம் 5 நந்தியையும் விளக்குன்னாராம். 5 நந்தியும் விலகுனுச்சா கோயில்ல நேர தரிசனம் பண்ணாராம். பட்டீச்சரநாதர் பல்வளை நாயகி முத்துப்பந்தல் கொடுத்த திருத்தலம். அப்பவே சொன்னல பட்டீச்சரத்துக்கிட்ட போற பொழுது முத்துப்பந்தல் கிடைச்சதுன்னு. முத்துப்பந்தல் கொடுத்த திருத்தலம். விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைத்த திருத்தலம். ராமர் வில்முனையால் உண்டாக்கிய கோடி தீர்த்தம் உள்ள திருத்தலம். பாடிட்டு திருப்பழையாறை வடதளிக்கு வந்தார். பதிகம் கிடைக்கல. திரு இரும்பூளைக்கு வந்தார். பூளைனா ஆலங்குடியில உள்ள ஸ்தலவரம். ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி ஸ்தலம். இப்போ பூளைன்னு அதுக்கு பேரு. ஒரு பூளைங்கிறது ஒரு சாதாரண மரம், இந்த பஞ்சு மாதிரி. ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த பூளையாயின கண்டனை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் எல்லாம் கும்பிட்டார். திரு அரதை பெரும்பாளி ஹரித்துவார மங்கலம்னு பேரு கும்பிட்டு திருச்சேரைக்கு வந்துட்டார். திருச்சேரை கும்பகோணம் வட்டம் வயல் சூழ்ந்த சேத்தூர் சார பரமேஸ்வரர் ஞானவல்லி வழிபாடு பண்ணினார். சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்ற திருத்தலம் திருநாளூர் மயானம், அங்கே கும்பிட்டார். திருக்குடவாயில் மாடக்கோயில், அதிலே வழிபாடு பண்ணினார். திரு நாரையூர் சித்தீத்திரம், திரு நரையூர் அதான் சரி, திரு நரையூர் சித்தீச்சரம் சிவபெருமான் சித்தராய் காட்சி கொடுத்த ஸ்தலம். சித்தநாதர் அழகம்மை. திரு அரிசில்கரை புத்தூர் புகழ்துணை நாயனார் வாழ்ந்த பகுதி. சாமி அவருக்கு படிக்காசு கொடுத்த பகுதி. படிக்காசு வைத்த பரமர் அழகம்மையார். திருச்சிவபுரம், சிவபுரத்தில் உள்ள பாட்டு, அதை கேட்டா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். திருச்சிவபுரம் நினைத்தால். கும்பகோணத்துக்கு வந்துட்டார். மகாமகம் தீர்த்தம் காஞ்சி காமகோடி பீடம் உள்ள பகுதி. கோயில் பெருத்த பகுதி கும்பகோணம். கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை கும்பிட்டு திருக்குடந்தை கீழ்கோட்டம், திருக்குடந்தை காரோணம் எல்லாம் கும்பிட்டு திருவிடமருதூருக்கு வந்துட்டார். ரொம்ப வேகமா வந்துட்டார். அவருக்கு தெரியும் மணி 9 தாண்டிருச்சுன்னு. திருவிடமருதூருக்கு என்ன பெருமை, அது வேகமா போகக்கூடாது. சோழ நாட்டை மேல ஆகாசத்துல இருந்து பிளேன்ல பார்த்தா சோழ நாடே ஒரு கோயிலா தெரியுமா. விநாயகர் இருக்க வேண்டிய இடம் திருவலஞ்சுழி, முருகன் இருக்க வேண்டிய இடம் சுவாமிமலை, நடராஜா ஆடுற இடம் தில்லை, நவகிரகம் உள்ள இடம் சூரியனார் கோயில், தட்சிணாமூர்த்தி இருக்கிற இடம் ஆலங்குடி, பைரவர் இருக்கிற இடம் சட்டநாதர் சீர்காழி, நந்தி இருக்கிற இடம் திரு ஆவடுதுறை, சோமாஸ்கந்தர் இருக்க வேண்டிய இடம் திருவாரூர், சண்டீசர் இருக்க வேண்டிய இடம் திருவாய்ப்பாடி, சிவபெருமான் இருக்கிற இடம் மகாலிங்கம், அதான் திருவிடைமருதூர். எல்லாத்துக்கும் லிங்கம்னு பேரு, அவருக்கு மட்டும் மகாலிங்கம்னு பேரு. ஏன்? எல்லா லிங்கமும் கோயிலுக்குள்ள இருக்கும். இவரு சோழ நாட்டையே ஒரு கோயிலா வச்சா கர்ப்ப கிரகம் இருக்க வேண்டிய இடம் திருவிடைமருதூர். அதனாலே அவருக்கு மகாலிங்க சுவாமி என்று பேர். திருவிடைமருதா திரிபுராந்தகா ஓடே கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை காடே இடமாவது கல்லால் நிழற்கீழ் வாடாமுலை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடைமருது ஈதோ. திருநாகேஸ்வரம் வந்துட்டார். திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரர் குன்றமாமுலையம்மை. திருநாகேஸ்வரம் போயிருக்கிறீங்களா? ராகுவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் அபிஷேகமான உடனே கருப்பு நிறத்துக்கு வரும், நீல நிறத்துக்கு வரும். பக்கத்துல ஒப்பிலியப்பன் கோயில், ஒரு கும்பிடு போட்டு வரலாம். திருவாவடுதுறைக்கு வந்துட்டார். அங்கதான் அவரை நம்ம இப்ப நிறுத்த போறோம். திருவாவடுதுறை, அதை இன்னைக்கு சொல்லணும். நான் ஓரளவுக்கு வேகமாத்தான் போறேன். என்ன அத்தனை கோயில் இருக்கு, 276 கோயில் இருக்குதுங்க. திருவாவடுதுறைக்கு வந்துட்டார். கூட யாரு வாரா? அப்பா வர்றார். கிட்டத்தட்ட ஒரு 30 திருத்தலம் வந்தாச்சு. திருவாவடுதுறைக்கு வந்தா இவங்க அப்பா பக்கத்துல வர்றார். திருஞான சம்பந்தரை பார்க்கிறார். ஒரு யாகம் பண்ணணும், அடிக்கடி பண்ற யாகம், ரொம்ப நாள் ஆச்சு. யாகம் பண்றதுக்கு பணம் வேணும். புள்ளை அப்பாட்ட கேட்காம அப்பா புள்ளைகிட்ட கேட்கிறார். புள்ளை அப்படி இருக்கு, என்ன பண்றது? திருஞான சம்பந்தர்கிட்ட பணம் வேணும்னு கேட்டாரா? எனக்கு சிரிப்பா வருது.
திருஞான சம்பந்தர பிள்ளையா பெற்றதை விடவா இவர் யாகம் பண்ணி புண்ணியம் சம்பாதிக்க போறாரு? 1000 யாகம் பண்ணி வர்ற புண்ணியத்தை விட இந்த பிள்ளைய பெற்ற புண்ணியம் பெரிய புண்ணியம் இல்லையா? ஊர் பழக்கம் சரி, இவர் கையில காசு எங்க போவார்? சிவபெருமானே முக்கியமான இடம் சொல்றேன், பைசா வேணும்னா இந்த பதிகத்தை படிக்கணும். இப்ப நான் சொல்ற பதிகம் சத்தியம். நான் தினம் 11 பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். தினம் யார் யாரோ பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சத்தியம், பொய் சொல்லலைங்க. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன். துன்பம் வந்தாலும் நோய் வந்தாலும் உன்னைத்தாயா கும்பிடுவேன். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரிடை அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. வந்து கேட்கிற அப்பாவுக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, உன் அடியவன் நான் இப்படி இருக்கலாமா? அத்தனை பாட்டு எப்படி? வாடினும் சாகினும் வருந்தினும் போய் வீடினும் உனகழல் விடுவே நல்லேன். தாளிடம் கடம்புனல் தயங்கு சென்னி போலிட மதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை, ராத்திரி பகலா உன்னைத்தாயா நினைக்கிறேன், வேற யாரை நினைச்சா அவன்கிட்ட போய் பைசா கேட்கலாம். நான் உன்னை தவிர யாரையும் நினைச்சதில்லை. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவே நம்மான். புனல் வெறி நறுங்கொன்றை போதணிந்த கனல் வெறி அனல் புல்கு கையவனே, இதுவோ எமையாடுமாறு இவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியலால் அறற்றாதென்னா கைமல்கு வரிசிலைக்கணை ஒன்றினால் மும்மதில் எரியட முனிந்தவனே, இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. கடைசி பாட்டு என்ன தெரியுமா? அலைபுனல் ஆவடு துறை அமர்ந்த இளைநுனை வேட்படை எம்மிரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாடை வல்லார். இந்த பாட்டுக்கு விலை கிடைக்க போகுது. வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலைமிசை நிலை இலரே. என்ன விலை? ஒரு பூதம் வந்துதான் ஒரு பொற்கிளி கொடுத்துதான். கிளின்னா தெரியுமா? முடிச்சு கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு. பொற்கிளி பொன் முடிச்சு 1000 பொற்காசு. வேடிக்கை என்ன தெரியுமில்ல? உலவா கிளி. உலவா கிளின்னா என்ன? எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குமா. நான் திருவாவடுதுறைக்கு 5-6 முறை போய் தேடி பார்த்தேன், எங்க இருக்கோ தெரியல. தெரிஞ்சா எடுத்தாந்திருப்பேன். இந்த பாட்டை படிங்க, இந்த கோயிலுக்கு போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சது. இது பெரிய புராணத்தில் இல்லை. திருவாவடுதுறையில சம்பந்த சுவாமி வழிபட்டார். வழிபட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போற பொழுது தமிழ் மனம் வீசுகிறதே என்னாரா. எங்கேன்னு புரியல. நந்தி எம்பெருமான் நந்திக்கு கீழே தோண்டுனாரா. தோண்டினாங்க. இவ்வளவு ஏடு கிடைச்சது. ஏட்டை வாங்கி பார்க்கிறார். திருமூலர் அருளிய திருமந்திரம். திருமூலர் அருளிய திருமந்திரம் திருவாவடுதுறையில உள்ள புதைச்சிருக்காங்க. சாமி கண்டுபிடிச்சுட்டார். திருஞான சம்பந்தர் காலத்தில் திருமூலர் திருமந்திரம் வெளிப்பட்டது. இப்போ திருஞான சம்பந்த பிள்ளையார் திருவாவடுதுறையில இருக்கார்.